ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிः பிரகாசாபிராவித்யம் நிஹதம் தமः மகாயாம் மகரே மாசே சக்ராம்சம் பார்கவோத்பவம் மஹீசாரபுராதீஷம் பக்திசாரமஹம் பஜே வீக்ஷாவனே விஜயகோட்டிவிமானமத்யே வேதாந்தமிருக்யமபி நித்யமசேஷதృశ్யம் ஹ்ருத்தாபநாசனசரஸ்தடபாரிஜாதம் ஸ்ரீவீரராகவமஹம் சரணம் பிரபத்யே ஸ்ரீபூமிலாலிதபதம் ஸ்ரிதசேஷதல்பம் கல்பாந்தயோக்யபுவனாவனயோகநித்ரம் ஸ்ரீசாலிஹோத்திர சிரசாத்ருதஹஸ்தபத்மம் ஸ்ரீவீரராகவ விபும் ஸ்ரயதாம் மனோமே பந்திருக்கும் மெல்விரலால் பாவை பணிமலராள் வந்திருக்கும் மார்வண் நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் அமைந்த இந்திரர்க்கும் தம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. ஸ்ரீமதே கனகவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ வீரராகவ பரபிரம்மனே நமஹ. திருஎவ்வுள் என்கிற திவ்யதேசத்தினுடைய வைபவத்தை தொடர்ந்து 6வது நாளாக பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று வசுமதி வீரராகவ கல்யாணம் என்று பெருமாள் தாயாருடைய கல்யாண வைபவத்தை, இப்பொழுது நடக்கக்கூடிய சேர்த்தி திருவூரல் உற்சவங்களை எல்லாம் அனுபவித்தோம். அதன் பிறகு ருத்ரனுடைய பிரம்மாத்தி தோஷம் எப்படி திருவள்ளூரிலே நிவர்த்தியானது, அதற்கு நன்றி கடனாக எம்பெருமானை அந்த க்ஷேத்திரத்திலேயே நித்தியவாசம் பண்ணி கொண்டு ருத்ரன் சேவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று அந்த ஹ்ருத்தாபநாசினி தீர்த்தத்துக்கு எப்படி அவ்வளவு பெருமை வந்தது அப்படின்ற வைபவத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். பிரம்மஹத்தி தோஷம் போகணும் அப்படின்னா யாகம் பண்ணணும், குறிப்பா அஸ்வமேத யாகம் பண்ணணும். யாகம் பண்ணணும்னா தர்மபத்னி கூட இருக்கணும். ருத்ரனுடைய பத்னி செத்து போனதுனாலதான் அவரால் யாகம் பண்ண முடியாம போயிடுத்து. அதனாலே புண்ணிய தீர்த்தங்களிலே தீர்த்தம் ஆட வேண்டியது அப்படின்னு நாரதர் சொல்ல, எந்த புண்ணிய தீர்த்தத்திலே தீர்த்தம் ஆடுறது அப்படின்னா ஆகாசவாணி கங்கையை காட்டிலும் தையமாவாசை அன்று ஒரு நாள் விசேஷமான ஏற்றம் பெறுகிற வீக்ஷாரண்ய கஷேத்திரத்திலே இருக்கக்கூடிய ஹ்ருத்தாபநாசினி தீர்த்தத்திலே போய் தீர்த்தமாடினால் உங்களுடைய பிரம்மத்தி தோஷம் நீங்கும் அப்படின்னு ஆகாசவாணி சொல்லித்து, ருத்ரனும் அதை கேட்டு வீக்ஷாரண்யத்துக்கு போய் ஹ்ருத்தாபநாசினியிலே தீர்த்தமாடி பிரம்மத்தி தோஷம் நீங்க பெற்றாருன்னு பார்த்தோம். அந்த ஒரு ஏற்றம், அந்த ஒரு சக்தி எப்படி ஹ்ருத்தாபநாசினிக்கு வந்தது அப்படின்னு இப்போது பார்க்க போறோம். அதற்கு பிரத்யும்ன மகாராஜா அப்படின்னு ஒரு உத்தமமான ராஜாவினுடைய சரித்திரத்தை பார்க்க போறோம். ஒரு காலத்திலே, ஒரு கிருத்தயுகத்திலே ரொம்ப தர்மிஷ்டனா, வீரதீர பராக்கிரமம் உடையவனா, நல்லாட்சி பண்ணக்கூடியவனா ஒரு உத்தமமான ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு பிரத்யும்னன்னு பெயர். அந்த பிரத்யும்ன மகாராஜன் ஸ்வாயம்புவ மனுவினுடைய வம்சத்திலே தோன்றியவன். அவன் பெரிய தர்மிஷ்டன், நிறைய தர்ம காரியங்களை பண்ணக்கூடியவன், தர்மராஜான்னே சொல்லலாம் அவனை. அப்பேற்பட்டவன். ஆனா பல வருஷ காலங்கள் குழந்தைகள் இல்லை அவனுக்கு, புத்திர சந்ததி இல்ல. ஐயோ நமக்கு குழந்தை இல்லையேன்னு ரொம்ப நாள் மனம் வருந்தி இருக்கான் பாவம். ராத்திரி எல்லாம் தூங்குறச்ச ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருக்கான் குழந்தை இல்லாதனால. என்ன பாவம் பண்ணினோமோ தெரியலையே, நமக்கு எல்லாம் இருந்தும் குழந்தை செல்வம் இல்லையே அப்படின்னு இவன் வருந்தாத நாளே கிடையாது, இவன் நினைச்சு அழாத ராத்திரியே கிடையாது. சரி, என்ன பாவம் பண்ணினோமோ தெரியல, அந்த பாவத்தை எப்படி தீர்க்கிறதுன்னும் புரியல, என்ன பண்றது அப்படின்னு சாஸ்திரம் அறிந்த பெரியவர்களிடத்திலே போய் கேட்கிறான். எல்லா பாவங்களையும் போக்கணும் அப்படின்னா அதுக்கு தவம் பண்ணணும், தபஸ் தான் சிறந்த வழி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுன்னு பெரியவாள்லாம் சொல்றா. இந்த பாவம் பண்ணினோம், இதனாலதான் குழந்தை இல்லை அப்படின்னு தெரிஞ்சா அந்த பாவத்துக்கான பிராயசித்தத்தை மட்டும் தைரியமா பண்ணிடலாம். உதாரணமா ருத்ரனுக்கு பிரம்மஹத்தி வந்தது, பிரம்மஹத்திக்கு அஸ்வமேத யாகம் பண்ணுன்னு சொன்னா ஆமடியா இல்லைன்றதுனால அவரால் பண்ண முடியலையே தவிர ஆமடியா இருந்திருந்தா பண்ணிருப்பார். அந்த மாதிரி இன்ன பாவத்தினாலே குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா அதை பண்ணிட்டு போயிடலாம். எதுன்னே தெரியாம இருக்கிறபடினால இவர் என்ன பண்ணினார், எல்லா பாவங்களுக்கும் பிராயசித்தமா சொல்லப்பட்டது எது, எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட வேணும்னா என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா தபஸ் பண்ணணும்னு சாஸ்திரம் தெரிஞ்ச பெரியவள் எல்லாம் சொன்னா. சரி தபஸ் பண்ணலாம் அப்படின்னுட்டு இந்த பிரத்யும்ன மகாராஜா ரொம்ப வருஷம் அன்ன ஆகாரம் இல்லாம தூக்கம் இல்லாம ஆச்சரியமான தபஸ் பண்ணிட்டு வர்றார்.
அது கிருத்தயுகமானபடியினாலே பல வருஷங்கள் ஜீவித்திருப்பது, வாழ்வது, பல வருஷங்கள் சாப்பிடாம இருக்கிறது, தூங்காம இருக்கிறது எல்லாம் சாத்தியம். இப்ப மாதிரி இல்லை. இப்படி 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணிட்டு வர, 1000 வருஷங்களா அப்படியே கூடிண்டே போறதே தவிர இவருக்கு எந்த வரமும் வந்த மாதிரி இல்ல. இவர் முன்னாடி பெருமாள் பிரத்யட்சமான மாதிரி இல்ல. திடீர்னு ஒரு நாள் கண்ணை திறந்து பாக்குறார். நம்ம பாட்டுக்கு 1000 வருஷமா தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கண்ணு முன்னாடி இன்னும் தெய்வம் வந்து நிக்கலையே, என்ன பண்றது? சரி, இப்ப பண்ணக்கூடிய தபஸ் போரல போல் இருக்கு, இன்னும் நல்ல குரூரமா உக்கிரமான தபஸ பண்ணணும் அப்படின்னு இவர் என்ன பண்ணினார், தன்னுடைய இடது கால் கட்ட விரல பூமியில ஊனிண்டு அந்த இடது கால் கட்ட விரல்லையே உடம்பினுடைய மொத்த போர்ஸையும் போட்டுண்டு, அதாவது இடது கால் கட்ட விரல் மட்டும் தான் பூமியில ஊனி இருக்கும், இதெல்லாம் ஆகாசத்துல முதந்துட்டு இருக்கும். அந்த கால் கட்ட விரல்லையே உடம்பினுடைய பாடி வெயிட் மொத்தம் இறங்குறாப்புல நின்றுண்டு அந்த போர்ஸ்ல 100 வருஷம் கடுமையா தபஸ் பண்ண போறேன், இந்த தபஸுக்கும் தெய்வம் இறங்கலைன்னா நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னுட்டு மனம் வெறுத்து போய் 100 வருஷம் அப்படி உக்கிரமான தபஸ் பண்ணினார். அப்படியே அவர் ஒரு நாள் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அவருக்கே தெரியாம 100 வருஷம் பூர்த்தி ஆயிடுத்து. திடீர்னு நல்லா அடர்ந்த காட்டுல ஒரு 1000 சூரியன்கள் உதித்தது போல அவர் இருக்கிற இடத்துல அப்படியே பல 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 பலான்னு ஒரு பளிச்சுன்னு ஒரு தேஜஸ், அது அவரால் உணர முடியல. ரொம்ப உக்கிரமான தீவிரமான தபஸ்ல இருக்கார். என்ன நடந்தது அப்படின்னா, அங்க பெருமாள் வந்துட்டார். இவர் தீவிர தபஸ்ல இருக்கிறதுனால பெருமாள் வந்தது இவருக்கு தெரியல. இப்போ ஆகாசவாணி கேட்கறது, ஆகாசத்துல இருந்து ஒரு அசரீரி கேட்கறது, ஹே பிரத்யும்ன மகாராஜா, பகவான்னு சொல்லக்கூடிய பதத்துக்கு தகுதியான ஒரே ஒருத்தன், இந்த உலகங்களை எல்லாம் படைத்து காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிறவன், எல்லா லோகங்களையும் படைத்தவனான ஸ்ரீமன் நாராயணன், சங்கு சக்கரங்களோடு கூட கருட வாகனத்தின் மேலே 1000 கோடி சூரியன்களுக்கு சமானமான பிரகாசத்தோட கூட உன் முன்னால வந்து நின்று இருக்கார் பெருமாள். கருட வாகனத்துல சங்கு சக்கரத்தை பிடிச்சுட்டு பெருமாள் ஆச்சரியமா வந்து உன் முன்னாடி காட்சி கொடுக்கிறார். இத்தனை 1000 வருஷங்களா எதுக்கு ஏங்கினையோ அது சபலமாயிடுத்து, பூர்த்தி ஆயிடுத்து, பெருமாள் வந்துட்டார், அவரை கண்ணை திறந்து சேவி, இன்னமும் கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஆகாசவாணி கேட்டுது. அந்த குரல் இவன் காதுல கேட்டு திடுக்கிட்டு போய் கண்ணை திறந்து பார்த்தான் பிரத்யும்னராஜன். பார்த்தா ஆச்சரியமா கருட வாகனத்திலே பெருமாள் வைத்திய வீரராகவன் ஆச்சரியமா நின்று இருக்கார், சேவை சாதிக்கிறார். அப்படியே கண்ணை திறந்து பெருமாளுடைய திருவடிகளை சேவிக்கிறான். ஆச்சரியமா தாமரை போன்று மென்மையாக இருக்கக்கூடிய திருவடிகள். பெருமாளுடைய கண்களை பார்க்கிறான். தாமரையினுடைய இதழ்கள் எப்படி இருக்கிறதோ அந்த ஷேப்பு, அந்த கலர், அந்த அழகு, அந்த மென்மை எல்லாம் தெரிஞ்சு பெருமாளுடைய கண்ணை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல ஒரு ஆச்சரியமான கண் அழகு. ஆச்சரியமா கருட வாகனத்திலே பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். நல்ல உயர்ந்த பட்டு பீதாம்பரங்களை எல்லாம் பெருமாள் தரித்துக் கொண்டிருக்கிறார். பெருமாளுடைய திருமேனி நிறம் அப்படி பெருமாள் அந்த ராமர் கலர்ல இருக்கக்கூடிய அந்த வர்ணம், பெருமாளுடைய முகம், கண்கள், புன்னகை, இதெல்லாம் பார்த்தா உலகத்துல இருக்கிற எல்லாருடைய தாபம், அவ மனசுல இருக்கிற அத்தனை டென்ஷனும் போயிடும். அப்படி தன்னுடைய அழகாலே, தன்னுடைய திருமேனி நிறத்தினாலேயே எல்லோருடைய மன தாபத்தையும் போக்கக்கூடியவனா பெருமாள் நின்று இருக்கான். அதுவும் எப்படி இருக்கான் தெரியுமோ, யார் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதியா பெருமாள் நின்று இருக்கான். பசங்க வேணும்னா பசங்க, பசுன்னு சொல்லக்கூடிய மிருகங்களை வச்சு பொழப்பு நடத்தணும்னா நிறைய பசு சமிருத்தி, வியாதிகள்லாம் போகணும்னா அந்த வியாதிகளை போக்கடிக்கக்கூடிய வைத்தியம், இப்படி யாருக்கு என்ன வேணுமோ மோட்சம் கேட்டாலும் மோட்சமும் கொடுக்கறேன்ற மாதிரி சித்தமா என்ன வேணுமோ கேளு கொடுக்கறதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன்றது போல பெருமாள் ஆச்சரியமா அப்படியே மலர்ந்த திருமுக மண்டலத்தோட நின்று இருக்கான். அப்பேற்பட்ட வைத்திய வீரராகவனை பார்த்து இந்த பிரத்யும்ன மகாராஜா விழுந்து விழுந்து சேவிச்சான், பிரதட்சணம் பண்ணினான். பெருமாளை பார்த்து அப்படி சந்தோஷப்பட்டான். எத்தனை 1000 வருஷம் ஏங்கின உன்னுடைய சேவைக்காக கிடைச்சுடுத்தே, இப்போ உன்னுடைய சேவையை பார்த்தா நான் எதுக்கு தபஸ் பண்ணேன்னே மறந்து போயிடுத்து. அப்பேற்பட்ட ஒரு அழகு, அப்பேற்பட்ட ஒரு சக்தி, அப்பேற்பட்ட ஒரு ஈர்ப்பு உன்னுடைய திருமேனி அப்படின்னுட்டு தலைக்கு மேல கையை வச்சு கூப்பி பெருமாளை சேவிக்கிறான். சேவிச்சுட்டு, எம்பெருமானே, இந்த க்ஷேத்திரத்திலே மதுகைடபால சம்ஹாரம் பண்ணிட்டு வீரராகவன்னு வந்து படுத்துண்டையே நீதானா அது? ஒரு ராட்சசனுக்கு யமதூதாலோட வாதம் பண்ணி வைகுண்டம் கொடுத்தியே நீதானா அது? அப்படின்னு இதுக்கு முன்னால பெருமாள் என்னென்ன வைபவங்கள் லீலைகளை எல்லாம் அந்த ஊர்ல பண்ணினாரோ அது எல்லாத்தையும் சொல்லி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றான். இவன் சொல்ல சொல்ல பெருமாளுக்கு அப்படியே ஆனந்தம். இவன் வெறுமை ஏதோ ஒரு காரியம் ஆனோன்னு நம்மளை குறித்து தபஸ் பண்ணாம உண்மையாவே நம்மளை பத்தி தெரிஞ்சுண்டு பக்தியோடு கூட நாம பண்ணின விஷயங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றானேன்னு பெருமாள் கேட்டு ஆனந்திச்சுட்டு இருக்கான். அப்படி ஆனந்தித்துக் கொண்டிருக்கிற சமயத்திலே இவன் என்ன பண்றதுன்னு தெரியல. இவனுக்கு கையம் ஓடலே காலம் ஓடல. பெருமாள் வந்துட்டார், பெருமாள் அனுபவிச்சுட்டு இருக்கான், எப்படியோ வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டான். அதுக்கு மேல இவனுக்கு செய்வதறியாம நிக்கிறான். இவன் என்ன பண்றதுன்னு தெரியல.
இவனுடைய மகிழ்ச்சியில இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம திண்டாடின்னு இருக்கான். எப்படியாவது இவனை கண்ட்ரோல் பண்ணணும்னு பெருமாள் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறார். கடலோசை போல கம்பீரமான சப்தத்தோட பெருமாள் பேசுறாருன்னு புராணம் சொல்றது. பெருமாள் பேசினாருன்னா மதுரமா இருக்கும், அதே நேரத்துல கம்பீரமா இருக்குமா புராணம் வர்ணிக்கிறது. ஹே பிரத்யும்னா, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். யாராலையும் பண்ண முடியாத தபத்தை நீ பண்ணிருக்க. இந்த 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணவர், அது 1000 பேர் பண்ணுவா. இந்த ஒரே ஒரு கால் கட்ட விரல மாத்திரம் பூமியில ஊனிண்டு 100 வருஷம் தபஸ் பண்ணின பாத்தியா, இது வரைக்கும் யாரும் அப்படி பண்ணதில்லை. அப்பேற்பட்ட மத்தவாளால பண்ண முடியாத உன்னுடைய கடுமையான தவத்தினாலே எனக்கு அத்தனை சந்தோஷம். உனக்கு என்ன வரம் வேணும்னாலும் கேளு, நான் உடனே கொடுக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். பிரத்யும்ன மகாராஜன் பிரார்த்திக்கிறான், கருணை கடலான வீரராகவா, நல்ல தீர்காயுசா, நல்ல அழகா, நல்ல குணங்களோட, புத்திரன் பௌத்திரன் அப்படின்னு புள்ள பேரம்பேத்திகளோட வாழக்கூடிய அநேக புத்திரர்களை எனக்கு அனுகிரகம் பண்ண வேணும்னு பிரார்த்திக்கிறான். இவனுக்கு புத்திர சந்ததி இல்ல, குழந்தை செல்வம் இல்ல, அது வேணும்னு கேட்கிறான். எப்பேற்பட்ட குழந்தைகள் வேணும்? நல்ல ஆயுசோடு, நல்ல அழகோடு, நல்ல குணத்தோடு, நல்ல ஞானத்தோடு. இவாளுக்கு குழந்தை பிறக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த குழந்தைகளுக்கும் தகுந்த காலத்துல கல்யாணமாகி அவளுக்கு குழந்தை பிறந்து புத்திர பௌத்திர சந்ததியோட இருக்கணும்னு உத்தமமான ஒரு வரத்தை கேட்கிறான். கேட்டுட்டு குறிப்பா இன்னொன்னையும் சேர்த்து பிரார்த்திக்கிறான் பெருமாளிடத்திலே, வீரராகவா, இந்த வரத்தை நீங்க எனக்கு கொடுக்கறது, நான் இந்த ஹிருத்தாபநாசினி தீர்த்தத்திலே தீர்த்தமாடி இதனுடைய கரையிலே தபஸ் பண்ணின புண்ணியத்தின் பலனாக அமைய வேணும். ஏன் தெரியுமா நான் இதை கேட்கிறேன்? எனக்கு குழந்தை இல்லைன்னா வருத்தப்படாத நாள் இல்ல, அழாத நாள் இல்ல, யோசிக்காத ராத்திரி இல்ல. பகல்ல என்னென்னமோ காரியங்கள்லாம் பண்றோம், பகல் பொழுது ஓடி போறது, ராத்திரியில வெறுமப்படுத்தின்னு இருக்கிறதுனால நம்முடைய கஷ்டங்கள் குறைகளை எல்லாம் நினைச்சு அழ வர்றது, ஒன்னும் பண்ண முடியல சம்சாரிகளுக்கு. நான் பல ஊர்ல போய் பல புண்ணிய காரியங்கள், பல பிராயசித்தங்கள், பல புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடுறது, பல க்ஷேத்திரங்களுக்கு போய் சேவிக்கிறதுன்னு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். எங்கேயுமே என்னுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய தாபம், என் மனசுல இருக்கிற குறை நீங்கவே இல்லை சுவாமி. ஆனா என்னைக்கு இந்த ஹிருத்தாபநாசினி தீர்த்தத்திலே வந்து தீர்த்தமாடினேனோ அப்ப எனக்கு ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை வந்துடுத்து. ஹிருத்தாபநாசினி, என்னுடைய ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய தாபத்தை இந்த புஷ்கரணி நாசனம் பண்ணிவிடும், என் மனக்குறையை நீக்கிவிடும்னு இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை, ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் வந்துடுத்து. அதை நம்பிதான் இதனுடைய கரையிலே நான் இத்தனை நாள் தபஸ் பண்ணேன். அது உண்மைன்ற மாதிரி நீங்க வந்து எனக்கு சேவை சாதிக்கிறீங்க. இப்பேற்பட்ட பரதத்துவம் என்னோட பேசிட்டு இருக்கிறது, என்னுடைய வரத்தையும் நான் கேட்கறேன், நீங்க கொடுக்குறேன்னு சொல்றேங்க. அது இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடி தபஸ் பண்ணினான் பிரத்யும்னன், அதனாலதான் அவனுக்கு அந்த அனுகிரகம் கிடைச்சதுன்னு ஜனங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரத்யும்னன் பண்ணது போலவே நாமளும் போய் ஹிருத்தாபநாசினியிலே தீர்த்தமாடி பெருமாளை சேவிச்சு பிரார்த்திக்கலாம், பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வரணும். ஏன்னா என்னால முடிஞ்சதோ 1000 வருஷம் தபஸ் பண்ணேன், 100 வருஷம் ஒத்த காலில் தபஸ் பண்ணேன், எல்லாராலையும் முடியுமா? அவ்வளோலாம் பண்ண வேண்டாம். பிரத்யும்னனுக்கு பெருமாள் சேவை சாதித்து வரம் கொடுத்தது அவன் 1000 வருஷம் தபஸ் பண்ணதுனாலயோ இல்ல ஒத்த கட்டவரல ஊனிண்டு 100 வருஷம் தபஸ் பண்ணதுனாலயோ இல்ல, அந்த ஹிருத்தாபநாசினியிலே தீர்த்தத்துல தீர்த்தமாடி பெருமாளை சேவிச்சான், அதனாலதான் அவனுக்கு பெருமாள் சேவை சாதிச்சு வரம் கொடுத்தார் அப்படின்னு தான் ஜனங்கள்லாம் தெரிந்து கொள்ள வேணும். அந்த அனுகிரகத்தை நீங்க பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். அன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? விசேஷமாக தை மாசம் அமாவாசை நாள். அதுக்கு முன்னால வரைக்கும் தை அமாவாசையில இந்த ஊர் புஷ்கரணி இங்க தீர்த்தம் ஆடுறது விசேஷம் அப்படின்னு எல்லாம் ஒரு வழக்கம் இல்லை. இந்த புஷ்கரணியை பார்த்தா, அந்த தீர்த்தத்தை தெளிச்சுண்டா சாட்டா அதுல தீர்த்தமாடினா பாவங்கள்லாம் போறது, புண்ணியம் கிடைக்கிறது, மோட்சம் கிடைக்கிறதுன்றதெல்லாம் வாஸ்தவம். ஆனா தை அமாவாசை அன்னைக்கு இந்த புஷ்கரணிக்கு இத்தனை ஏற்றம் அப்படின்றது அதுக்கு முன்னாடி இல்லை. அன்னைக்கு தை அமாவாசையா இருக்கவே இவர் பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார். அதாவது பிரத்யும்ன மகாராஜனுக்கு பெருமாள் என்னைக்கு இந்த குளக்கரையில சேவை சாதிச்சாரோ அந்த நாள்ல யார் இங்க வந்து தீர்த்தமாடி பெருமாளை சேவிக்கிறாளோ அவளுக்கு பிரத்யும்ன மகாராஜனுக்கு போலவே காரியகரமாக கூடியது, அவளுடைய வரங்கள் எல்லாம் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றப்படணும் அப்படின்னு ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்க பெருமாள் ஆச்சரியமா ஒரு வரம் கொடுக்கிறார். பெருமாளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒண்ணு கேட்டா அதை ஒண்ணு கொடுத்துட்டு இன்னொன்னு கூட கேட்காமையே கொடுக்கறது வழக்கம் பெருமாளுக்கு. இதை திருவேங்கடமுடையானுடைய வைபவத்துல பல முறை பார்த்திருக்கோம். பெருமாள் சொல்றார், நீ ஆசைப்பட்டபடி இன்றைய தினமான தை அமாவாசை அன்னைக்கு யார் ஒருத்தன் இந்த ஹிருத்தாபநாசினி தீர்த்தத்திலே வந்து தீர்த்தமாடி என்ன சேவிச்சு என்னிடத்துல என்ன பிரார்த்திக்கிறானோ சத்தியமா அதை நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன் அப்படின்னு பெருமாள் வரம் கொடுத்தார்.
அது மட்டும் இல்லாமல் நீ கேட்டிருந்தபடி இந்த தை அமாவாசையான இந்த ஒரு நாள் மட்டும் இந்த விருத்தாபநாசினின்னு சொல்லக்கூடிய புண்ணிய தீர்த்தம் கங்கை முதலான இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய தீர்த்தங்களையும் விட உசந்ததாக அமையும் அப்படின்னு அந்த சக்தியை, அந்த வரத்தை விருத்தாபநாசினி தீர்த்தத்துக்கும் கொடுக்கிறார். இப்படிதான் தை அமாவாசை அன்னைக்கு கங்கை முதலான தீர்த்தங்களை காட்டிலும் விருத்தாபநாசினிக்கு ஏற்றம் அப்படின்ற ஒரு வரம் பெருமாள் கொடுத்ததுனாலதான் அந்த ஒரு விஷயம் ஏற்பட்டது. பரமசிவன் விருத்தாபநாசினியிலே தீர்த்தமாடி பிரம்மாத்தி தோஷம் தீர்த்துண்டாருன்னு பார்த்தோம். அது என்னைக்கு? தை அமாவாசைக்கு. சாலிஹோத்திர மகரிஷி விருத்தாபநாசினியிலே தீர்த்தமாடி தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்தார். என்னைக்கு? தை அமாவாசை அன்னைக்கு. தபஸ் பண்ண ஆரம்பிச்சது தை அமாவாசை அன்னைக்கு தீர்த்தமாடி தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். அடுத்த தை அமாவாசைக்கு பெருமாள் அவருக்கு சேவை கொடுத்தார். அதுக்கு அடுத்த தை அமாவாசைக்கு பெருமாள் வந்து சேவை கொடுத்து நான் தான் பெருமாள்னு சொல்லி அவருடைய ஆசிரமத்திலேயே படுத்துட்டார். அவர் தான் இப்ப சயனிச்சுட்டு இருக்கிற வீரராகவன். அப்படி தை அமாவாசை அன்னைக்கு இந்த புஷ்கரணி கரையிலே பெருமாள் நிறைய அற்புதங்களை நடத்தியிருக்கார். அதனால அன்னைக்கு எங்க இருந்தாலும் சமுத்திர ஸ்நானத்தை காட்டிலும் கங்கா ஸ்நானத்தை காட்டிலும் எது விசேஷம் அப்படின்னா தை அமாவாசைன்னா திருவள்ளூர்ல விருத்தாபநாசினியிலே தீர்த்தமாடுவது அப்படின்னு பெருமாள் வரம் கொடுக்கிறார். கொடுத்துட்டு மேல பேசுறார், ஹே ராஜா, நீ என்னண்ட கேட்கிற இந்த வரங்கள் எல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. நீ குழந்தை வேணும்னு கேட்ட நான் கொடுக்குறேன், அது சாதாரண விஷயம். ஆனால் இந்த தீர்த்தத்துக்கு அப்படி ஒரு ஏற்றம் வரணும்னு கேட்ட பத்தியா, அதெல்லாம் சாதாரணமா யாராலையும் கேட்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. ஏன்னா ஒரு புண்ணிய தீர்த்தத்துக்கும் ஒரு ஏற்றம் உண்டு. உதாரணமா கங்கை என்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், அதனுடைய மதிப்பு இன்னொரு தீர்த்தத்துக்கு வந்து விடுமோ? ஆனா அதெல்லாம் காட்டிலும் என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த தீர்த்தத்துக்கு ஒரு ஏற்றம் தரணும்னா அது சாமான்யமான தேவதையினாலே முடியாது. எல்லா சக்தியும் இருக்கக்கூடிய சர்வ சுதந்திரனான பரம்பொருள் என்னால மட்டுமே கொடுக்க முடியும். அதனால என்னுடைய அனுகிரக விசேஷத்தினாலே உன்னுடைய வரங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்றார் அவனுக்கு. அப்பேற்பட்ட விருத்தாபநாசினியினுடைய கரையிலே தை அமாவாசை அன்னைக்கு பெருமாளாலே வரம் கொடுக்கப்பட்ட பிரத்யும்னன் ரொம்ப சந்தோஷமா தனக்கு குழந்தை பிறக்க போறதுன்ற சந்தோஷத்தை நினைச்சுண்டு பல வருஷமா வீடு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ராஜ்யத்தில் இருக்கக்கூடியவா, ஆமடையா, இவாளையெல்லாம் பிரிஞ்சு இருந்த அந்த துக்கம் தீர கூடிய சீக்கிரம் ஆத்துக்கு போய் எல்லாரோடையும் சேர்ந்து கலக்கணும் அப்படின்ற சந்தோஷத்திலே ஓட்டமும் நடையுமா அவன் ஊருக்கு போய் சேர்ந்தான். போய் சேர்ந்து அவனுடைய மனைவி கர்ப்பம் தரித்து நிறைய குழந்தைகள் பிறந்து புத்திர பௌத்திர சந்ததிகளா இவன் எப்படி பெருமாள் இடத்துல பிரார்த்தித்தானோ அப்படியே இவனுடைய வம்சமானது விருத்தி பெற்றது, தழைத்தது. அதனாலதான் புராணம் திரும்ப திரும்ப சொல்றது, குழந்தை செல்வம் வேண்டுமா தை அமாவாசை அன்னைக்கு திருவள்ளூருக்கு வந்து புஷ்கரணியிலே தீர்த்தமாடி பெருமாளை பிரார்த்தியுங்கள். இது தை அமாவாசைன்னு சொல்றதுக்கு புராணத்துல பல இடங்கள்ல. ஆனா பெரியவா தை அமாவாசை அன்னைக்கு புராணம் சொல்றதுக்கு பண்ணணும் விசேஷம். ஆனா ஒரு அமாவாசைக்கு பண்றதுமே விசேஷம் தான்னுட்டு அமாவாசை அப்படின்னாலே வைத்திய வீரராகவன் தான் ஞாபகத்துக்கு வரணும். முடிஞ்சா அந்த கஷேத்திரத்துக்கு போய் தீர்த்தமாடி பெருமாளை சேவிச்சுட்டு அவன் பிரசாதத்தை சாப்பிட்டு வர்றது. முடியலையா எங்க இருக்கமோ அங்க இருந்துட்டே தை அமாவாசை அன்னைக்கு அவனுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணி கண்டருளை பண்ணி அந்த பெருமாள் இடத்துல என்ன நமக்கு வேணுமோ அதை பிரார்த்திச்சுண்டு அவன் ஸ்லோகமா அவன் பாசுரமோ சொல்லி அவனை சேவிச்சுக்கிறது, நம்ம காரியம் கைகூடினா விட்டு பெருமாளை போய் சேவிக்கிறது அப்படின்னு வச்சுக்கணும்னு பெரியவா அனுஷ்டானத்துல வச்சுட்டு இருக்கா. பெருமாள் வரம் கொடுக்கிறார். அதோ கங்காதி தீர்த்தேபியோ ஹ்யாதிக்யம் பகவத் கிருதம் அஸ்ய தீர்த்தஸ்ய வை புத்ரநாத்ர காரிய விசாரணா. இப்படி எம்பெருமான் வைத்திய வீரராகவனுடைய வரத்தினாலே தை அமாவாசை அன்னைக்கு கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்களை விட பாவனத்துவம்னு சொல்லக்கூடிய புனித தன்மை விருத்தாபநாசினிக்கு அனுகிரகமாச்சு. அதற்கு காரணம் எம்பெருமான் அங்கே விரும்பி சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய பிரசன்ஸ் தான் காரணம். அதனால இந்த கௌஷிகன்னு சொல்லக்கூடிய அந்தணன் காட்டு வழியில புலியண்ட மாட்டேண்டவன் ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரரால ஆத்துக்கு அழைக்கப்பட்டு சாதம் போட்டு சுசுஷ்ட பண்ணப்பட்டு கடைசியில அவருடைய பொண்ணையே தப்பா நடந்துண்டு ஏதோ அவனுக்கு பாவம் எல்லாம் வந்துடுத்து. அந்த பாவம் போனோன்னு அந்த பொண்ணை அழைச்சுண்டு புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் ஆடணும்னு போனவன் தொண்ட நாட்டுக்கு வந்து சேர்றான். கும்பல் கும்பலா ரிஷிகள் தேவர்கள்லாம் போயிட்டு இருக்கா. எங்க போறீங்கன்னா தை அமாவாசை ஒன்னு அன்னைக்கு திருவள்ளூர்ல போய் தீர்த்தமாட போறோம் இவெல்லாம் சொல்றா. அது என்ன, கங்கை முதலான எத்தனையோ தீர்த்தங்கள் இருக்கு, நீங்க என்னமோ தை அமாவாசை திருவள்ளூர்னு சொல்றீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்க, அப்போ அந்த கும்பல்ல தீர்த்தமாடுறதுக்கு போனவாள்ல பிரம்மா ஒருத்தர், நாரதர் ஒருத்தர். இவன் கேட்ட அதே கேள்வியை நாரதர் பிரம்மாவிடத்துல கேட்கிறார். அப்பா,
நாம தையமாவாசைக்கு திருவள்ளூர்ல வந்து தீர்த்தமாடி பெருமாளை சேவிக்கிறோம். ஆனா தையமாவாசை அன்னைக்கு எத்தனையோ புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கும்போது திருவள்ளூர்ல வந்து தீர்த்தமாடணும்ன்றது எதற்காக அப்படின்னு நாரதர் பிரம்மாவை கேட்க, அதுக்கு பிரம்மா இந்த கதையெல்லாம் சொல்லி, இந்த மாதிரி பிரத்யும்ன மகாராஜன் பிரார்த்திச்சு வரம் வாங்கிண்டான், அதனால பெருமாள் அன்னைக்கு அந்த தீர்த்தத்துக்கு அந்த விசேஷ சக்தியை கொடுத்திருக்கார். பெருமாள் வாயிலேயே வரம் வாங்கின்ற தீர்த்தம், அதனால நீ நானோ கங்கை வசந்ததா இது வசந்ததா இது தாழ்ந்ததா அது குறைஞ்சதா அப்படின்ற விசாரம் எல்லாம் பண்றதுக்கு அதிகாரம் யோக்கியத்தையே கிடையாது. பெருமாளே வரம் கொடுத்திருக்கார். பெருமாளோட திருவடியில விசுவாசத்தோட தீர்த்தமாடினா நம்ம காரியம் நடக்கும். அதனால பேசாம தீர்த்தமாடி பெருமாளை சேவிச்சுட்டு வேணுன்ற வரத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாவா அப்படின்னு நாரதரை கைப்பிடிச்சு அழிச்சுட்டு போறார் பிரம்மா அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. இதெல்லாம் இந்த தீர்த்தத்தினுடைய பெருமை. சரி சுவாமி, தீர்த்தத்துக்கு கேத்திரத்துக்கு போறோம், தீர்த்தமாடுறோம், பெருமாளை சேவிக்கிறோம், இதெல்லாம் சரி. ஆனா நான் ஒரு காலத்துல போயிட்டு இருந்தேன், என்னால இப்ப நடக்க முடியல, கஷேத்திரத்துக்கு போக முடியல, அத்தனை கூட்டத்துல என்னால போய் தீர்த்தமாடி காத்துன்றது பெருமாள் எல்லாம் சேவிக்க முடியல. ஆனா சேவிக்கணும்னு ஆசை இருக்கு, என்ன பண்றது? அதுக்கும் புராணம் வழி சொல்றது. யஹிதம் ஸ்ருணுயாத் நித்யம் தீர்த்த மாஹாத்மியமுத்தமம் சயாதி பரமாம் ஸ்தானம் லப்த்வா புத்ரான் அனுத்தமான். இந்த உத்தமமான ஹுருத்தாபநாசினி தீர்த்தத்தினுடைய மகிமையை, இந்த ஹுருத்தாபநாசினி தீர்த்தத்தினுடைய அருமை பெருமைகளை, இதனுடைய வரலாற்றை எவன் ஒருத்தன் பக்தியோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பெரியவாளிடத்திலே முறையா கேட்கிறானோ அவனுக்கும் கூட அவனுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து அவனுக்கு நல்ல புத்திரர்கள் பிறப்பார்கள். அவன் பேர் சொல்லக்கூடிய பிள்ளைகளா பிரத்யும்ன மகாராஜன் பிரார்த்திச்சென்றது போல ஆயுஷோட அறிவோட அழகோட புத்திர பௌத்திர சந்ததியை உற்பத்தி பண்ணக்கூடிய நல்ல பிள்ளைகள் பிறக்கும். அவன் கடைசி காலத்திலே உயிரை விடறச்ச மோட்சத்துக்கும் போவான் அப்படின்னுட்டு ஆச்சரியமா ஸ்தல புராணமே சொல்றது. இதுக்கு மேல ஒரு அத்தியாயத்தினாலே இந்த வீக்ஷாரண்ய கஷேத்திர மகாத்மியம்னு சொல்லக்கூடிய திருவள்ளூர் ஸ்தல புராணத்தை காதாலே எவன் கேட்கிறானோ அவன் அடையக்கூடிய பலன்களை எல்லாம் சொல்லிட்டு வர்றார். நல்லா கவனிச்சுக்கணும். கஷேத்திரத்துக்கு போறவன், தீர்த்தமாடுறவன், பெருமாள் சேவிக்கிறவனுடைய பலன் எல்லாம் சொல்லியா எடுத்து, இது எதுவுமே பண்ண முடியல, நான் எங்கேயோ தூர தேசத்துல இருக்கேன், எனக்கு உடம்பு முடியல, வர முடியாது, ஆனாலும் பெருமாள் அனுகிரகம் வேணும், நான் நினைச்சது நடக்கணும் அப்படின்னா அவா என்ன பண்ணணும்? இந்த திருவள்ளூர் ஸ்தல புராணத்தை பக்தியோடு கூட கேட்க வேணும். சரி, கேட்கிறா, அவளுக்கு என்ன பலன்? ஸ்ருணுயாத்யா பக்தியா சம்வாதம் இதம் ஆவயோஹோ புத்திர பௌத்ரைர் சகிதோ மிருத்யும் தரதி மாணவஹா. இந்த திருவள்ளூர் ஸ்தல புராணத்தை மார்க்கண்டேய மகரிஷிக்கும் சகசிராணிக மகாராஜனுக்கும் இடையே நடந்த இந்த உரையாடலை எவன் பக்தியோடு கேட்கிறானோ அவன் இந்த உலகிலே புத்திர பௌத்திரர்கள், அதாவது புள்ளக்குட்டி பேரம்பேத்தியோட கூட சந்தோஷமா வாழ்ந்து இந்த வாழ்க்கை முடிவிலே சம்சாரத்தை தாண்டி மோட்சத்துக்கும் போவான். அதாவது வாழும் போதும் நன்னா வாழ்ந்துடுறான், வாழ்க்கைக்கு பிறகு மோட்சமும் கிடைக்கிறது, இக பர சுகம் ரெண்டும் கிடைக்கிறது. இதுக்கு மேல என்ன வேணும்? இது ஒண்ணு. இந்த பூமண்டலத்திலே, இந்த பூலோகத்திலே எவன் ஒருத்தன் வேத அத்தியனம் பண்ணின வேதியர்களையும், ஸ்ரத்தையா இந்த பூமியை ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கிற ராஜாக்களையும், பௌர்ணமி, அமாவாசை, துவாதசி, விஷு, அயனம், கிரகணம் முதலிய புண்ணிய காலங்களிலேயும் இந்த ஸ்தல புராணத்தை கேட்கும்படி செய்கிறானோ, அல்லது எவன் ஸ்ராத்த காலத்திலே நிமந்திரண சுவாமிகளான நிமந்திரண பிராமணர்களை இந்த ஸ்தல புராணத்தை கேட்கும்படி செய்கிறானோ அவன் உயர்ந்த கதியை அடைவான். சுவாமி, எனக்கு வசதி வாய்ப்பெல்லாம் ஒண்ணுமில்லை, ஆனா இந்த ஸ்தல புராணத்துல விசுவாசம் உண்டு, என்னண்ட புஸ்தகம் இருக்கு, பார்த்து வாசிக்க முடியும் என்னால, அத வேத அத்தியனம் பண்ணின ஒரு பிராமணர் காதல உழறாப்புல நான் வாசிக்கிறேன், இல்ல ஒரு ராஜா காதல உழறாப்புல வாசிக்கிறேன், இல்ல பௌர்ணமி, அமாவாசைய, துவாதசி திதி, விஷு, உத்தராயண தட்சிணாயன புண்ணிய காலங்கள், கிரகண காலம், இந்த மாதிரி புண்ணிய காலங்கள்ல ஒரு 4 பேர் காதல விழும்படி இந்த புராணத்தை வாசிக்கிறேன். இல்ல எங்க ஆத்துல பண்ணக்கூடிய சிரார்த்தங்கள்ல யார் சிரார்த்தத்துக்கு சாப்பிட சுவாமிகளா வராலோ அவா காதல விழும்படி இதை வாசிக்கிறேன். அப்படின்னு எவன் ஒருத்தன் வாசித்தாலும் அவன் உயர்ந்த கதியை அடைவான், அவனுக்கு நல்ல ஒரு மோட்சம் கிடைக்கும். எவன் இந்த புண்ணியாவர்த்த கஷேத்திர மகாத்மியத்தை பக்தியுடன் கேட்கிறானோ அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு புண்ணியலோகங்களை அடைவான். எவன் எவன் எவன்னு சொன்னதுனால புருஷா மட்டும்தான் நினைச்சுக்காதங்கோ, ஸ்திரீகளோ சூத்ரர்களோ இன்னும் இந்த கேட்டகரியில வராத யார் இருந்தாலும் சரி, யார் இந்த ஸ்தல புராணத்தை பக்தியோடு கேட்டாலும் அவளுடைய எல்லா பாவங்களும் அவர்களை விட்டு ஓடி விடுகிறது.
எவன் சுத்தமா உபவாசம் இருந்து நிர்ஜலமா இந்த ஸ்தல புராணத்திலே ஒரு அத்தியாயத்தையாவது படிக்கிறானோ அவனுக்கு 10 அஸ்வமேத யாகம் பண்ணின புண்ணியம் கிடைக்கும். இதுல சந்தேகமே வேண்டாம். அஸ்வமேத யாகம் பண்ணினா எப்பேற்பட்ட பாவமும் போயிடும், சொர்க்கம் பலனா கிடைக்கும். இந்த 11 அத்தியாயத்திலே ஒரு அத்தியாயத்தையாவது சுத்தமான விரதத்தோட ஒருத்தன் படிச்சானானா அவனுக்கு 10 அஸ்வமேத யாகத்தினுடைய பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட உசந்த ஸ்தல புராணம் இது. எவன் பக்தியோடு இந்த ஸ்தல புராணத்திலே ஒரு ஸ்லோகத்தையாவது படிக்கிறானோ அவன் பிரம்மாவினுடைய லோகத்தை அடைந்து அங்கு பல வருஷ காலங்கள் சந்தோஷமா வாழ்வான். எவன் இந்த ஸ்தல புராணத்திலே இருக்கக்கூடிய ஸ்லோகத்தில் ஒரு பாதம், அதாவது 4 வரி ஸ்லோகம் அப்படின்னா ஒரு வரி, 2 வரி ஸ்லோகம்னா அதுல ஒரு வரி, அல்லது அந்த ஸ்லோகத்துல ஒரு வார்த்தை அல்லது ஒரு எழுத்து எதையானும் பக்தியோடு வாசித்தாலும் கூட அவன் சொர்க்கத்தை அடைந்து இந்திரனாலே பூஜிக்கப்படுவான். இவன் சொர்க்கத்துக்கு போனா இந்திரன் இவனை வரவேற்று இவனுக்கு எல்லா உபச்சாரங்களும் பண்ணுவானாம். இதே ஸ்தல புராணத்தை இப்போ சகசிராணிக மகாராஜனுக்கு மார்க்கண்டேய மகர்ஷி உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். இதே ஸ்தல புராணத்தை முன்னொரு காலத்திலே தேவபாக மகர்ஷிக்கு சாலிஹோத்திர மகர்ஷி உபதேசம் பண்ணினார். அதே ஸ்தல புராணத்தை ஒரு காலத்தில் நாரத மகர்ஷிக்கு பிரம்மதேவன் உபதேசம் பண்ணினார். இப்படி காலங்காலமா மகான்களாலே உபதேசம் பண்ணப்பட்டும் கேட்டும் வரக்கூடிய உத்தமமான ஸ்தல புராணம் இது. இந்த ஸ்தல புராணத்தை எவன் ஒருத்தன் ஆத்துல புஸ்தகமா வச்சுருக்கானோ அவனே எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபடுவான். வீக்ஷாரண்ய நிவாசஸ்ய விஷ்ணோர் மாஹாத்மியமுத்தமம் குருஹே வசதி தத் சர்வ பாபைர் பிரமுச்யதே. எவனுடைய ஆத்துல இந்த ஸ்தல புராணம் புஸ்தகமா இருக்கோ, எவன் ஸ்ரீமத் ராமாயண புஸ்தகம் போல இந்த புஸ்தகத்தை பெருமாள் சன்னதியில வச்சு சேவிக்கிறானோ அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுவான். அவனுக்கு நல்ல ஆயுசோடும் நல்ல பேரும் புகழுமோடும் நல்ல புனிதமான ஒரு பிள்ளை பிறப்பான். எவன் ஒருத்தன் இந்த ஸ்தல புராணத்தை பார்த்து படிக்காம பூர்த்தியா மனப்பாடமா சேவிக்கிறானோ, எப்ப நினைச்சாலும் வாய திறந்தா இந்த ஸ்தல புராணம் வரணும் அவனுக்கு, அத்தனை தூரம் அதை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு பார்க்காம சேவிக்கிறானோ அவன் எப்போதும் ஐஸ்வர்யவானா இருப்பான். அவன் வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அத்தனையும் நடக்கும், எதுவும் அவனுக்கு தோல்வி என்பதே வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட உத்தமமான ஸ்தல புராணத்தை சாலிஹோத்திர மகர்ஷி தேவபாகருக்கு உபதேசிக்கிறார். சுவாமி போரும், இத்தனை விசதமா இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை சொன்னீங்கோ, இதுக்கு மேலையும் இந்த க்ஷேத்திரத்துக்கு போகாம நான் இன்னொரு இடத்துல இருந்தேன்னா நான் என்ன மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது, உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே இப்போவே இந்த க்ஷேத்திரத்துக்கு போறேன்னு தேவபாகர் உடனே பத்ரிகாசிரமத்திலேருந்து திருவள்ளூருக்கு புறப்பட்டு வந்து ருத்தாபநாசனியிலே தீர்த்தமாடி தன்னுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணி கொண்டு பெருமாளை ரொம்ப வருஷ காலம் ஆராதிச்சுட்டு இருந்துட்டு பெருமாளை பிரத்யட்சமா சேவிச்சுட்டு ஒரு தையமாவாசைக்கும் தீர்த்தமாடி பெருமாளுக்கு விசேஷமான ஆராதனங்களை எல்லாம் பண்ணி கொண்டு அவருடைய கடைசி காலத்திலே வீக்ஷாரண்ய கஷேத்திரத்திலே வீரராகவன் திருவடிவாரத்திலே அவருக்கு உயிர் போனபடினாலே ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தார் அப்படின்னு தேவபாகருடைய வரலாறு முடிகிறது. இப்போ இந்த சாலிஹோத்திரருடைய அவதாரம் சொல்லப்படுகிறது. எந்த சாலிஹோத்திரருக்கு பெருமாள் சேவை சாதித்து திருவள்ளூர்ல வந்து படுத்துண்டானோ அவருடைய அவதாரம். ஒரு கிருதயுகத்திலே பத்ரிகாசிரமத்திலே புரு புண்ணியர் அப்படின்னு ஒரு மகா புண்ணியவானான மகரிஷி இருந்தார். அவருடைய ஆமடியாளுக்கு சத்தியவதின்னு பேரு. அந்த அம்மாவும் ரொம்ப தங்கமானவோ. ஒரு பெண் ஒரு கணவனுக்கு மனைவி இப்படிதான் பணிவிடை பண்ணணும், ஒரு பெண் என்பவள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமா இருக்கக்கூடியவா அந்த அம்மா. அத்தனை பக்தியோடு கூட ரிஷிக்கு சுசுரூஷைகளை எல்லாம் பண்ணிண்டா. ஆனா அவ 2 பேருக்கும் பல வருஷமா குழந்தை இல்லை. குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்களை ஆராய்கிறார் புரு புண்ணிய மகரிஷி. சாலிஹோத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு யாகத்தை பண்ணினா அந்த யாகத்தினுடைய பலனா குழந்தை பிறக்கும்னு தீர்மானத்துக்கு வரார். சாலி அப்படின்னா சம்பா நெல்லு, அந்த சம்பா நெல்லாலே ஹோமம் பண்ணணும், ஹோமத்தினுடைய பூர்த்தியில பூர்ணாகுதியில பெருமாள் வந்து சேவை சாதிப்பார், கேட்கிற வரத்தை கொடுப்பார் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். ஒரு ஹோமத்துக்கு 28 சாலிகள், அதாவது 28 நெல்லு வீதம் ஒரு நாளைக்கு 1000 ஹோமம் பண்ணணும்னு நினைச்சுட்டார். அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு வருஷம் முழுக்க, ஒரு சம்வத்சரம் முழுக்க பண்ண போறேன்னு சங்கல்பிச்சுட்டார். இந்த மாதிரி ஒரு வருஷம் முழுக்க அந்த சாலிஹோத்திரம்னு சொல்லக்கூடிய உத்தமமான யாகத்தை பண்ணிட்டு வரார். அந்த யாகத்தினுடைய கடைசி பூர்ணாகுதியின் சமயத்திலே அந்த ஹோம அக்னி, யாக அக்னிக்கு நடுவிலே ஸ்ரீயப்பதியா மார்பிலே மகாலட்சுமி பிரகாசிக்க சங்கு சக்கரம் கதைகளை ஏந்தி கொண்டு நீல மேகத்தை போலே நிறத்திலே அழகான ஒரு கவர்ச்சியான திருமுக மண்டலமும் திருமுடலும் கூட
எம்பெருமான் பட்டு பீதாம்பரங்களை தரித்துக் கொண்டு தன்னுடைய தாமரை போன்ற கண்களை காட்டிக்கொண்டு சர்வாபரண பூஷிதரா உடம்புல எல்லா ஆபரணங்களையும் தரித்துக் கொண்டு விசேஷமா சேவை சாதிக்கிறார். அந்த யாக அக்னிக்கு நடுவே அப்படி பெருமாள் யாகத்திலேருந்து வெளியில வர்றார். புரு புண்ணிய மகர்ஷி பார்த்து சந்தோஷப்படுறார். நாம நினைச்சபடி யாகம் நல்லபடியா பூர்த்தியா எடுத்து பெருமாளும் உத்தமமா சர்வாலங்கார பூஷிதரா சேவை கொடுத்துட்டார் நமக்கு அப்படின்னு அவர் பார்த்து அப்படியே கண்ணுல ஜலத்தோட கூட பெருமாள் அப்படியே சேவிச்சுட்டு இருக்கார். வார்த்தை வரல. அவரை சமாதானப்படுத்துறதுக்காக பெருமாள் கம்பீரமா தன்னுடைய குரல்ல பேச ஆரம்பிக்கிறார். ஓ புரு புண்ணிய மகர்ஷியே, நீர் பண்ணின உத்தமமான சாலிஹோத்திரம் என்கிற இந்த யாகத்தினாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எதுக்காக இந்த யாகத்தை பண்ணினீங்களோ அந்த வரத்தை கேட்டு வாங்கிக்கோங்கோ அப்படின்னு பெருமாள் சொல்ல, புரு புண்ணியர் எழுந்துண்டு பெருமாளை விழுந்து விழுந்து சேவிச்சு பிரதட்சணங்கள் பண்ணிட்டு நிறைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்றார். பண்ணிட்டு, ஏ பிரபு, நான் ஒரு நல்ல புத்திரனை பெற வேணும் என்பதற்காக இந்த சாலிஹோத்திரம்னு சொல்லக்கூடிய யாகத்தை பண்ணினேன். அந்த வரத்தை நீ கொடுத்தா போறோம் சுவாமி அப்படின்னு பிரார்த்திக்க பெருமாள் சொல்றார், புரு புண்ணியா, நீ கேட்டுண்டபடியே உனக்கு உத்தமமான சிரேஷ்டமான ஒரு பிள்ளை பிறக்கப் போகிறான். நீ சாலியை கொண்டு ஹோமம் பண்ணி அதனுடைய அனுகிரகத்தினாலே உனக்கு புத்திரன் பிறக்க போறான். அதனால அவனுக்கு சாலிஹோத்திரன்ற பெயர் இந்த உலகத்திலே பிரசித்தமாக வரப்போகிறது. சாலிஹோத்திரம் பண்ணி பிறந்த புத்திரன், அதனால சாலிஹோத்திரன் பெயர். அவன் உத்தமமான ரிஷிகளுக்குள்ளே உயர்ந்த மகரிஷியாக விளங்கப் போகிறான். அவனுக்கு என்னுடைய அனுகிரகம் பூரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பெருமாள் உத்தமமா ஒரு வரம் கொடுக்கிறார். கொடுத்துட்டு, உன் கையால நீ இந்த ஹோமகுண்டத்திலே யாகம் பண்ணின சாலி நெல் இருக்கு பார், அதனுடைய பிரசாதமா நீ ஹோமகுண்டத்திலே போடக்கூடிய நெல்லெல்லாம் அப்படி செதறி பொறி போல ஹோமகுண்டத்தை சுத்தி இருக்கும். அது என்னுடைய பிரசாதம். அது அப்படியே ஒரு கை அள்ளி உன்னுடைய ஆமடியால கொடு. அத்தாவ சாட்டான்னா அவ கர்ப்பவதியாகி அவளுக்கு உத்தமமான குழந்தை பிறக்கும்னு பெருமாள் வரம் கொடுக்கிறார். ரிஷியும் பெருமாள் சொன்னது போல அந்த யாக குண்டத்தை சுத்தி சிதறி கிடக்கிற அந்த வெப்பத்திலே வெடித்து சிதறிய நெல் பொறிகள், சம்பா நெல் பொறிகளை எல்லாம் எடுத்து பெருமாளுடைய பிரசாதமா ஸ்ரத்தையா ஆமடியாளன்ட்ட கொடுத்தா, அந்த சத்தியவத்தின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மா அதை வாங்கி சாப்பிடுறா. அதுல இருந்து கர்ப்பம் தரித்து எண்ணி 10வது மாசத்துல ஆச்சரியமான ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறக்கிறச்சே தலையில பெரிய ஜடாமுடியோட நெத்தியில திருமண் போன்ற ரேகைகளோடு கூட பிறக்கிறது. இப்படி உத்தமமான லட்சணத்தோட கூட அந்த குழந்தைய பார்த்த உடனே அப்பாவான புரு புண்ணியருக்கும் தாயாருக்கும் அத்தனை சந்தோஷம். அந்த குழந்தைக்கு முறைப்படி என்னென்ன சம்ஸ்காரங்கள் எல்லாம் எந்தெந்த வயசுல பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வைத்து, வேதாத்தியனம் எல்லாம் பண்ணி வைத்து, தகுந்த வயசு வரைச்ச ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சார். சாலிஹோத்திரரும் பிற்காலத்திலே புரு புண்ணியரை போல நல்ல மகரிஷியா நல்ல மேதாவியாக வாழ்ந்தார். அம்மா அப்பாவுக்கு கைங்கரியம் பண்ற சமயம் தவிர மற்ற எல்லா சமயத்திலையும் பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணக்கூடிய மகா தபஸ்வியா இருந்துட்டு வந்தார். புரு புண்ணியரும் சத்தியவதியும் வயசாயிடுத்து பரமவதி சுட்டா. இதுக்கப்புறம் சாலிஹோத்திரருக்கு பெருமாளை பிரத்யக்ஷீகாரம் பண்ணணும், பெருமாளை நேர சேவிக்கணும்ன்ற ஆசை வந்துடுத்து. இந்த சமயத்துலதான் தேவபாகர் இவரிடத்திலே பத்ரிகாசிரமத்திலே வந்து வீக்ஷாரண்ய கஷேத்திர மகாத்மியத்தை எல்லாம் உபதேசமா வாங்கிண்டு சுவாமியை உங்களுடைய அனுகிரகத்தினாலே நான் வீக்ஷாரண்யம் போறேன்னு திருவள்ளூருக்கு போய் மோட்சம் அடைஞ்சுட்டார். இந்த ஸ்தல புராணத்தை கேட்டுண்ட சிஷ்யனே திருவள்ளூருக்கு போய் மோட்சம் போயிட்டான். உபதேசம் பண்ணின ஆச்சாரியன் நாம இங்க இருக்கலாமோ, நாம அங்க போய் பெருமாளை சேவிக்க வேண்டாமான்னு இவர் பத்ரிகாசிரமத்தை விட்டு திருவள்ளூருக்கு புறப்படுறார். ஆமடியால் அழிச்சுண்டு குடும்பத்தையும் அழிச்சுண்டு இந்த ரிஷி திருவள்ளூருக்கு வந்து சேர்றார். இவர் வந்து சேர்ந்த நாள் விசேஷமான தை அமாவாசை தினம். அது பகவானுடைய சங்கல்பம். இவர் வர அன்னைக்கு தை அமாவாசையா அமைஞ்சுடுத்து. புஷ்கரணியிலே தீர்த்தம் ஆடணும்னு போனா தீர்த்தத்தையே கண்ணுல காணும். ஏன்னா புஷ்கரணியை சுத்தி அத்தனை தலைகளா தெரியறது. மனுஷா, ராஜாக்கள், தேவர்கள், ரிஷிகள்னு எத்தனையோ பேர் காத்துன்னு இருக்கா. என்ன சமாச்சாரம்னு பார்த்தா அன்னைக்கு தை அமாவாசையில தீர்த்தம் ஆடுறது விசேஷம்னு புராணம் பல முறை சொல்லிருக்கு. இவரே தேவபாகருக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அதனால எப்படியும் காத்துன்றிருந்து தீர்த்தமாடினா சாயங்காலம் தான் தீர்த்தமாட முடியும் போல் இருக்கு, அவ்வளவு கூட்டமா இருக்குன்னு காத்துன்றிருந்து சாயங்காலம் தான் தீர்த்தமாடினார். புராண காலத்திலேயே அத்தனை கூட்டம், இன்னைக்கும் அத்தனை கூட்டம் வருது. இப்பவே அத்தனை கூட்டம் வருதுன்னா அப்ப எவ்வளவு கூட்டம் வந்திருக்கும். அப்படி வந்தார், தீர்த்தமாடினார். தீர்த்தமாடிட்டு இங்க எந்த தபஸ் பண்ணினாலும் பழிக்கிறது, பெருமாள் உடனே வந்திருக்காரு, நாமளும் தபஸ் பண்ணலாம்னு சொல்லி என்ன பண்ணார், உபவாசம் இருக்கார். மௌன விரதம் இருந்து தீர்த்தம் கூட சாப்பிடாம உபவாசம் இருந்து, இன்னைக்கு தையமாவாசை, இன்னைக்கு தொடங்கி அடுத்த தையமாவாசை வரைக்கும் நாம மௌன விரதத்தையும் தபஸையும் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பிச்சுண்டு பண்ண ஆரம்பிச்சுட்டார். அப்படி ஒரு வருஷம் ஒரு க்ஷணமா கழிஞ்சு போறது. அடுத்த தையமாவாசையும் வந்துடுத்து. ஒரு வருஷம் பூர்த்தி ஆயிடுத்துன்னு அந்த தபஸ்ல இருந்து கண்ணை முழிச்சார். கண்ணை முழிச்சு பழையபடி தீர்த்தம் ஆடணும்னு ஹிருத்தாபநாசினி கரைக்கு போனா திரும்பவும் ஜனமா இருக்கா. சரி, ஒரு வருஷம் சாப்பிடாம இருந்தோம்,
சாப்பிடறதுக்கு ஏதான வழி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு விவசாய நிலங்களுக்கு போய் அந்த நெல் குதிர்கள் அடிக்கிற இடத்துல பார்த்தா கீழே சிந்தி கிடக்கக்கூடிய சம்பா நெல்லை எல்லாம் அப்படியே சேகரிச்சு ஒரு 2 கைப்பிடி நெல்லை தேய்ச்சுட்டார். தீர்த்தமாடின உடனே இந்த நெல்லை மாவு பண்ணி சாதம் பண்ணி எத்தையோ ஒண்ணு பண்ணி சாப்பிடணும், மாவா பண்ணி பலகாரம் சாப்பிடுறதோ இல்ல சாதம் பண்ணி சாப்பிடுறதோ எத்தையோ சாப்பிடணும்னு சேகரிச்சு வச்சுட்டார். உத்தமமா தீர்த்தமும் ஆடிட்டார். இப்போ அந்த நெல்லை தளிகை பண்ணி சாதம் பண்ணி வச்சுட்டார். பெருமாளுக்கு திருவாராதனம் எல்லாம் ஆயிடுத்து, நைவேத்தியம் எல்லாம் பண்ணி ஆயிடுத்து. அதித்தி தேவோபவான்னு அதித்திக்கு சாதம் போட்டுட்டு சாப்பிடணும்னு அதித்தியை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கார். அப்ப ஒரு வயசான பெரியவர் அங்க வர, சுவாமி எனக்கு பசிக்கிறது, சாதம் கொடுங்கோன்னு கேட்கிறார். சரி வாங்கோ சாப்பிடுங்கோன்னு சொல்லி அதித்திக்குன்னு விருந்தாளிக்குன்னு வைத்திருந்த பாகத்தை கொடுக்க வாங்கி சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் எழுந்துக்கல, உட்கார்ந்துட்டே இருந்தார். சாலிகோத்திரர், சுவாமி நீங்க சாப்பிட்டது உங்களுக்கு திருப்தியா, போருமா, வேற ஏதானும் வேணுமான்னு கேட்டா, இல்ல நான் 5-6 நாளா சாப்பிடல, எனக்கு பசி, நீங்க கொடுத்த சாதம் எனக்கு போறல சுவாமி, இன்னும் கொஞ்சம் இருந்தா நன்னா இருக்கும்னு சொல்ல, இவர் இருக்கிறதையெல்லாம் 2ஆம் பாகம் 3ஆம் பாகம் 4ஆம் பாகம்னு போட போட மொத்தத்தையும் சாப்பிட்டார். மொத்த சாதமும் தீர்ந்து போயிடுத்து. இதுக்கு மேல போடுறதுக்கு சாதம் இல்ல சாலிகோத்திரர். இந்த வயசான பெரியவர் பார்த்தார். இப்போதான் எனக்கு திருப்தி சுவாமி, இப்பதான் பசி தீர்ந்தது, ரொம்ப சந்தோஷம், நீங்க என்ன நடக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும், பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமா இருக்கும், நீங்க நன்னா இருக்கணும் அப்படின்னு அவர் கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்க இருந்து நகர்ந்து போயிட்டார். வந்த மாதிரி வந்தார், போன மாதிரி போனார், எங்க போனார்லாம் தெரியல. இவர் பார்த்தார், சரி இன்னைக்கு நாம சாப்பிடணும்னு பெருமாளுடைய சங்கல்பம் இல்ல போல் இருக்கு, அதனாலதான் இத்தனை நாளை நாம தாதம் பண்ணி வச்சுட்டு இருந்தோம், நம்மளால சாப்பிட முடியாம போயிடுத்து, அதனால திரும்ப ஒரு வருஷம் தபஸ் பண்ணலாம், அடுத்த வருஷம் பாத்துக்கலான்னுட்டு திரும்ப சங்கல்பம் பண்ணிட்டு அடுத்த தையமாவாசை வரைக்கும் தபஸ் பண்ணினார். அடுத்த தையமாவாசையும் வந்தது. இதே மாதிரி அரிசியை சேகரிச்சு வச்சார். விருத்தாபநாசனியிலே தீர்த்தமாடினார், தளிகை பண்ணார், திருவாராதனம் பண்ணி பெருமாளுக்கு கண்டுருள பண்ணார். அதித்தியை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தார். போன தையமாவாசைக்கு வந்த அதே அதித்தி இன்னும் ஒரு வருஷம் ஆனதுனால இன்னும் வயசு ஜாஸ்தி ஆயிடுத்து. உடம்புல தள்ளாமை முதிர்ச்சி, அப்படியே ஒரு தடிய ஒரு கோலை ஊனிண்டு ஆடி தள்ளாடிண்டு வந்தார். சுவாமி அதித்தியை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன், தேவரீர் தான் போன வருஷம் தையமாவாசைக்கு வந்து அனுகிரகம் பண்ணிட்டு இன்னைக்கே தேவரீரே வந்து சாப்பிடணும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு கூட்டார். அப்புறம் சரின்னு வந்தார். வந்த முதியவருக்கு சாலிகோத்திர மகரிஷி கை கால் அலம்புறதுக்கு ஜலம் எல்லாம் எடுத்து கொடுத்து அவர் ஆசனத்துல உட்கார்த்தி வச்சு அவருக்கு உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி இலைய போட்டு ஆச்சரியமா அவருக்கு சாதம் போடுறார். சாட்டார், திரும்பவும் திருப்தி இல்ல, 2ஆம் பாகம் சாட்டார், திரும்பவும் பார்த்தார், 3ஆம் பாகம் சாட்டார், திரும்பவும் பார்த்தார், பசிக்கிறது, 4ஆம் பாகம். இப்பவும் வந்தது மொத்தம் தீர்ந்து போயிடுத்து. சுவாமி தாகமா இருக்கு, தீர்த்தம் கொடுங்கன்னு கேட்டார். தீர்த்தமும் கொடுத்தார். தீர்த்தத்தை சாட்டார். சரி இதுக்கப்புறம் கிளம்புவாருன்னு பார்த்தா, நான் போன வருஷம் கொஞ்சம் ஆரோக்கியம் நல்லா இருந்தது, அதனால வந்தேன், சாப்பிட்டேன், உடனே கிளம்பிட்டேன். ஒரு வருஷம் ஆயிடுத்தோ இல்லையோ, உடம்புல அசக்தி வந்துடுத்தோ, என்னால சாப்பிட்டு உடனே நடக்க முடியாது, கொஞ்சம் அப்படியே படுத்துண்டா நன்னா இருக்கும்னு தோன்றது, நான் இங்க உங்க ஆத்துல கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். சரி படுத்துக்கோங்க அப்படின்னு எம்பெருமானை பார்த்து ரிஷி சொல்றார். இந்த வந்த முதியவரா இருக்கக்கூடிய பெருமாள் சாலிகோத்திர மகரிஷியனிடத்திலே என்ன கேட்டார் அப்படின்னா, முதல் வருஷம் வந்த போது எதுவுமே கேட்கல, சாப்பிடுறதுக்கு வாங்கன்னு கூட்டா, இவர் கூட்டார், சாதம் போட்டார், சாப்பிட்டு போயிட்டார். 2ஆவது வருஷம் வந்த போது பெருமாள் இவரிடத்துல கேட்கிறார், அன்னம் தேஹி ஜலம் தேஹி ஸ்தானம் கிஞ்சித் பிரதேஹி மே நித்ராம் கர்த்தும் சுகேனான்கே தப்ரவீத் விருத்தபூசுரஹ. ரிஷி எனக்கு சாதம் கொடுங்கோ. 4 பாகம் கொடுத்தார், சாட்டார். எனக்கு தாகத்துக்கு தீர்த்தம் கொடுங்கோ, ஜலம் தேஹி, தீர்த்தம் கொடுத்தார், தீர்த்தத்தையும் சாட்டார். உடனே கிளம்ப முடியல, உடனே பயணம் பண்ண முடியாது, நடக்க முடியாது, வெயில்ல படுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்தானம் இடம் கொடுங்கோ. சுவாமி வாங்க படுத்துக்கோங்க, எங்க ஆத்திலேயே தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டார். எங்க தங்கறது அப்படின்னா, கிம் குருகம் எவ் உள், நான் எங்க படுத்துக்கிறது அப்படின்னு கேட்டா, இங்க படுத்துக்கோங்கன்னு ஒரு இடத்தை காட்டினார். வயசான பெரியவரா இருக்கிறபடினால தரையில படுத்துக்க முடியாதுன்னு ஒரு திண்ணை போல இருக்கக்கூடிய ஒரு மேடையை காட்டினார். அதன் பேர்ல பெருமாள் சயனிச்சுட்டார். சரி வயசான பெரியவரா இருக்கார், அவருக்கு விசிறி விடலாம் இல்ல கைய கால அமைக்க விடலாம்னு ரிஷி பக்கத்துல போய் பார்த்தா, பெருமாள் ஆச்சரியமா ஆதிசேஷன்னு சொல்லக்கூடிய தன்னுடைய பாம்பு படுக்கையின் மேலே ஆச்சரியமா பெரிய திருமேனியை காட்டிண்டு விஸ்வரூபத்தோட கூட படுத்துட்டு இருக்கார். பெருமாளுடைய திருமார்பிலே மகாலட்சுமி, திருவடியிலே பூமி தேவி, நீலாதேவி, சுத்தி அனந்தன், கருடன், விஸ்வக்சேனன் முதலான நித்தியசூரிகள், பெருமாளுடைய தொப்புள்ளிருந்து வரக்கூடிய தாமரை, அந்த தாமரைக்கு மேலே பிரம்மா, அந்த பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணும்படியா பெருமாள் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டி கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார்.
வந்த அதிதி கேவலம் ஒரு வயசான பிராமணன் இல்லை, ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, சாட்சாத் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன். எந்த பரம்பொருள் தன்னுடைய நாபியிலிருந்து பிரம்மாவை படைத்து பிரம்மா மூலம் உலகத்தை படைக்கிறதோ அந்த பரதத்துவம், எந்த பரம்பொருளுடைய மார்பிலே அகலகில்லேன் இறையும் என்று மகாலட்சுமி உரைகிறாளோ அந்த லட்சுமிபதியான பரம்பொருள் தான் என்பதை காட்டிக்கொண்டு எம்பெருமான் ஆச்சரியமா சயனிச்சுருக்கான். ரிஷி பார்த்தார், எம்பெருமானே, எனக்கு அனுகிரகம் பண்றதுக்காகத்தான் நீ போன வருஷமும் வந்தே இந்த வருஷமும் வந்தையா? நான் தான் உன்னை தெரிஞ்சுக்காம போயிட்டேனா? அப்படி நான் தெரிஞ்சுக்கலன்னா கூட என்ன இந்த மாதிரியே பரீட்சை பண்ணிட்டு இருக்காம உன்னுடைய அனுகிரகத்தினாலே, உன்னுடைய ஒரு கருணையினாலே உடனே உன்னுடைய ரூபத்தை, உன்னுடைய சேவையை எனக்கு காட்டி கொடுத்து நீதான் பெருமாள் அப்படின்னு எனக்கு தெரியப்படுத்தினியே. இப்படி உன்னுடைய அடியவர்களுக்கு இனியவனா இருக்கியே அப்படின்னுட்டு ரிஷி கொண்டாடுகிறார். அதைத்தான் திருமங்கை ஆழ்வார் தன் அடியாருக்கு இனியன் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார் நமக்கு. இப்போ ரிஷி எதுக்கு தபஸ் பண்ணாரோ சாலிஹோத்திரர், அந்த காரியம் நிறைவேறிடுத்து பெருமாளை சேவிச்சுட்டார். பெருமாள் சொல்றார், ஓ சாலிஹோத்திரரே, நீர் 2 வருஷம் தொடர்ந்து தபஸ் பண்ணினதுனாலே உமக்கு ஆச்சரியமா நான் சேவை கொடுத்திருக்கேன். இதுக்கு மேல நீர் என்ன வரம் கேட்கிறீரோ அந்த வரத்தை கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றார். சாலிஹோத்திரர் சொல்றார், பெருமாளே, உன்னை நேர சேவிச்சுட்டேன், அதுக்கு மேல எனக்கு என்ன வரம் வேணும்னு நினைக்கிறேன்? எனக்கு ஒண்ணும் வேண்டாம், உன்னை சேவிச்சதே போறோம். ஆனாலும் என்னுடைய பேராசையினாலே ஒரு வரத்தை கேட்கிறேன். என்னன்னா, நான் இங்க சேவிச்சது போல எனக்கு மோட்சமும் கிடைக்கணும், நான் ஸ்ரீவைகுண்டத்திலையும் உன்னை சேவிச்சுட்டு பல காலம் உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அங்கேயே இருக்கணும், எனக்கு மோட்சமும் கூடன்னு பிரார்த்திக்க பெருமாள் ஆச்சரியமா சொல்றார், உமக்காக விரும்பி வந்து 2 தையமாவாசைக்கு உம்மை தேடி உங்க ஆத்துக்கு வந்து உங்க கையால வாங்கி சாப்பிட்டு உன் மாத்திலேயே படுத்துட்டு சேவை சாதிக்கிறேன், உமக்காகத்தான் இந்த ஊருக்கு வந்தேன். ஆகையினாலே இந்த ஆசிரமத்திலே, இந்த கஷேத்திரத்திலே நீர் பல வருஷம் ஆராதித்துக் கொண்டிருங்கள், உம்முடைய கையால ஆராதனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி பல வருஷம் என்ன ஆராதிச்சுட்டு போதும் போதும்ன்ற அளவுக்கு என்ன அனுபவிச்சுட்டு கடைசியில வைகுண்டத்துக்கு வந்து சேருங்கோ, நான் உங்களுக்கு மோட்சம் தரேன்னு சொல்லி அனுகிரகம் பண்றார் பெருமாள். சரின்னுட்டு அந்த ரிஷியை அப்படியே சேர்த்து அணைத்தது போல அவருடைய தலையிலே கையை வைத்துக் கொண்டு அந்த தடியை ஊனிண்டு பெருமாள் ஆச்சரியமா இன்னைக்கும் சயனிச்சு சென்றிருக்கார். மேலும் பெருமாள் ரிஷியினிடத்திலே ஒரு வார்த்தை சொல்றார். அப்ப பெருமாள் ரிஷிக்கு மட்டும் சொல்லவில்லை, சுத்தி நின்றுருக்கிற நித்தியசூரிகள், பிராட்டிமார்கள், பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாரையும் பார்த்து பொதுவா சொல்றார். சமஸ்த ருஷிகளே, எல்லா முனிவர்களே, பிரம்மா முதலான தேவர்களே, நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு வார்த்தை சொல்றேன் கேளுங்க. நான் கிம் குருகம் எவ்வுள் அப்படின்னு கேட்டு இங்க வந்து படுத்துன்றதுனால இந்த கஷேத்திரத்துக்கு கிங்குருகம் அப்படின்னு பெயர் வரப்போறது. இந்த கிங்குருகம்னு சொல்லக்கூடிய கஷேத்திரத்துக்கு அதிபதியான எனக்கு கிங்குருகாதிபதி, கிங்குருக ஈசன், கிங்குருகேஷன் பெயர் வரப்போறது. இன்னையிலிருந்து நான் சாலிஹோத்திர மகரிஷியினுடைய பக்தின்ற கயிறால கட்டப்பட்டவனா, அவருக்கு கட்டுப்பட்டு, அவருடைய பக்திக்கு கட்டுப்பட்டு இந்த ஹிருத்தாபநாசன தீர்த்தத்தினுடைய கரையிலே கிங்குருகேஷன், கிங்குருகாதிபதி, கிங்குருகநாதன், எவ்வுள் கிடந்தான், எவ்வுள் பெருமலை என்று பல திருநாமங்களாலே வழங்கப்பட்டு இங்கேயே வைகுண்டத்தை போல நித்தியவாசம் பண்ண போறேன். யாரெல்லாம் இங்க வந்து இந்த கஷேத்திரத்துக்கு வந்து இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடி என்ன சேவிக்கிறாளோ அவளுடைய மனசுல இருக்கிற அத்தனை குறைகளையும் நீக்கி வைக்கக்கூடிய வரப்பிரசாதியா நான் இருக்க போறேன், இது உம்ம மேல சத்தியம் அப்படின்னு அந்த சாலிஹோத்திரருடைய தலையிலே கையை வைத்து பிரமாணம் பண்ணி கொடுப்பது போல தன்னுடைய வலது திருக்கையை சாலிஹோத்திர மகரிஷியினுடைய தலையிலே வைத்து தடியை ஊனிக்கொண்டு அவரை சேர்த்து அணைச்சுண்டு தன்னுடைய இடது திருக்கையாலே பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணி கொண்டு வரக்கூடிய பக்தர்களை எல்லாம் எப்படி காப்பாற்றுவதுன்னு, எல்லாருக்கும் எப்படி படியளப்பதுன்னு அந்த சங்கல்பத்தை பண்ணி கொண்டு பெருமாள் யோக நிதிரையிலே கண்ணை மூடி படுத்து தூங்க ஆரம்பித்து விட்டார். அடுத்த க்ஷணம் பெருமாளுடைய நாபி கமலத்திலே பிரம்மா போய் உட்கார்ந்துட்டு பெருமாளுடைய வேத உபதேசத்தை கேட்க ஆரம்பிச்சுட்டான். ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் ஆளுக்கு ஒரு திருவடியை பிடிச்சி திருவடி கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. விஸ்வக்சேனர், சனாதனர், சனத்குமாரர் முதலானவாள்லாம் பெருமாளுக்கு 4 பக்கத்துல இருந்துட்டு அவாவாளுக்குரிய கைங்கரியங்கள் அவாவா பண்ணிட்டு இருந்தா. பெரிய திருவடியான கருடன் பெருமாள் எப்ப எதை சொன்னாலும் பண்றதுக்கு சித்தமா இருக்கணும்னு பெருமாளுக்கு முன்ன கையை கட்டிண்டு வாயை பொத்திண்டு கையை கூப்பிண்டு காத்துன்னு இருக்கார். சங்கு, சக்கரம், கதை, பெருமாளுடைய வாள், பெருமாளுடைய வில், இந்த பஞ்ச ஆயுதங்களும் மனுஷால போல சரீரத்தை எடுத்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா. பெருமாள் எப்ப எந்த காரியம் சொன்னாலும் பண்றதுக்கு சித்தமா காத்துட்டு இருக்கா வேலைக்காராலாட்டமா. இப்படி எல்லாராலே சூழப்பட்ட பெருமாள் சாலிஹோத்திர மகரிஷியை சேர்த்து அணைத்துக் கொண்டு எல்லோருக்கும் சேவை சாதிச்சுட்டு படுத்துட்டு இருக்கான்.
எல்லாரும் பெருமாளுடைய கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கா. சாலிகோத்திரர் பெருமாளுக்கு விசேஷமா திருவாராதனங்கள்லாம் பண்ணிட்டு வந்தார். இப்படி கடைசி காலத்திலே எம்பெருமானுடைய திருவடிகளை அடைவதுன்னு சொல்லக்கூடிய மோட்சத்துக்கு போய் அடைகிறார். இதோட இந்த திருவள்ளூர் ஸ்தல புராணம் முடிகிறது. இதை சகசிராணிக்க மகாராஜனுக்கு உபதேசம் பண்ணின மார்க்கண்டேயர் சொல்றார், இந்த வீக்ஷாரண்ய கஷேத்திர மகாத்மியத்தை எவன் பக்தியோடு கேட்கிறானோ, எவன் கேட்கிறவாளுக்கு நன்னா புரியும்படி மனசுல பதிகிறபடி சொல்றானோ, அவ 2 பேருமே மகா பாக்கியசாலிகள். அவ இந்த உலகிலே நன்னா வாழ்ந்து கடைசியில மோட்சத்துக்கும் போவா, பெருமாளுடைய திருவடிகளை அடைவா. இது சத்தியம் அப்படின்னு சொல்றார். சொல்றவாளுக்கும் கேட்கிறவாளுக்கும் தனம், தானியம், ஐஸ்வர்யம் முதலான எல்லா செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய, நல்ல புகழை கொடுக்கக்கூடிய, பண்டிதர்கள் பாமரர்கள்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லோருடைய மனசையும் தொடக்கூடிய இந்த வீரராகவனுடைய சரித்திரம், இந்த வீக்ஷாரண்ய கஷேத்திரத்தினுடைய ஸ்தல புராணம் எந்த வீட்டில் புஸ்தகமா இருக்கிறதோ அந்த வீடு ஸ்ரீவைகுண்டம் போலே பெருமாளும் பிராட்டியும் விரும்பி நித்தியவாசம் பண்ணக்கூடிய நித்தியஸ்ரீயோட விளங்கும். அதனாலே ஏற்கனவே புராணம் சொன்னது போல ஸ்தல புராணத்தை சொன்னாலும் சரி, கேட்டாலும் சரி, ஆத்துல புஸ்தகமா வச்சுட்டாலும் சரி, ஒரு ஸ்லோகத்தை மனப்பாடமா சொன்னாலும் சரி, இல்ல பார்த்து படிச்சாலும் சரி, எல்லாருக்கும் எல்லா பாவங்களும் போய் எல்லா அனுகிரகமும் கிடைக்கிறது, மோட்சமும் கிடைக்கிறது. இந்த சாலிகோத்திர மகரிஷியாலே உபதேசம் பண்ணப்பட்ட ஸ்தல புராண புஸ்தகத்தை யார் ஆத்துல வச்சு சேவிக்கிறாளோ அவளுடைய அகம் ஸ்ரீவைகுண்டத்தை போல பெருமாளும் பிராட்டியும் விரும்பி உரையக்கூடிய இடமாக திகழ்கிறதுன்னு உத்தமமான வரங்களை கொடுக்கிறார். இப்பேற்பட்ட உத்தமமான ஸ்தல புராணத்தை சொல்வதும் கேட்பதும் நமக்கு பாக்கியம் அப்படின்றத நாம் எல்லாம் உணரணும். அதுக்கு காரணமும் எம்பெருமானுடைய அனுகிரகம், வைத்திய வீரராகவனுடைய அனுகிரகம். ஒரு விஷயம் நாம யோசிச்சு பார்க்கணும். பிரத்யும்ன மகாராஜா 1000 வருஷம் தபஸ் பண்ணினார். ஒரு கட்ட விரல பூமியில ஊனின்று 100 வருஷம் தபஸ் பண்ணினார். அப்புறம் பெருமாள் வரார். சாலிஹோத்திரர் ஒரே வருஷம் தபஸ் பண்ணினார். 1 வருஷம் முடிவிலேயே பெருமாள் வந்துட்டார். வந்தவர் பெருமாள்னு இவர் தெரிஞ்சுக்கல. சரி, இன்னொரு வருஷம் தபஸ் பண்ணினார். அடுத்த வருஷமே பெருமாள் திரும்ப வந்து சேவையும் கொடுத்து அவருக்கு வரமும் கொடுத்து அவரை சேர்த்து அணைச்சுண்டு படுக்கவும் படுத்துட்டார். இது ஏன் சுவாமி இந்த வித்தியாசம்? பிரத்யும்ன மகாராஜனுக்கு ஏன் அத்தனை வருஷம் ஆச்சு, இவருக்கு ஏன் 2 வருஷத்துல பெருமாள் வந்துட்டார் அப்படின்னா, பிரத்யும்ன மகாராஜாவினுடைய கதையை நன்னா ஸ்ரத்தையா கேட்டிருந்தா இந்த கேள்விக்கு பதில் அதிலேயே இருக்கு. என்னன்னா, 1000 வருஷங்கள் நான் தபஸ் பண்ணினேன், அந்த மாதிரி இனிமேல் வரவா பண்ணுவாளான்னு தெரியாது, எல்லாருக்கும் தபஸ் எல்லாம் பண்ண முடியாது. அதனால எனக்கு நீர் இந்த ஊர்ல சேவை கொடுத்த தை அமாவாசையான இன்னைக்கு இந்த தீர்த்தத்துக்கு எல்லா தீர்த்தங்களுக்கும் காட்டிலும் பிரபாவம் வரணும்னு பெருமாள் பிரார்த்திச்சுட்டான். பெருமாளும் அப்படியே வரம் கொடுத்தார். அந்த உத்தமமான தை அமாவாசை அன்னைக்கு ஹிருத்தாபனாசினியிலே தீர்த்தமாடிட்டு தான் சாலிஹோத்திரர் தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். அதனாலதான் ஒரு தை அமாவாசையிலேயே அடுத்த வருஷமே பெருமாள் வந்துட்டார் அவருக்கு. இருந்தாலும் பெருமாள் அவரோட சேர்ந்து அங்க வாசம் பண்ண போறதுனால இன்னும் கொஞ்சம் சோதிக்கலான்னுட்டு 2வது வருஷம் வந்து 2வது வருஷத்துல அங்கேயே அவருடைய இருந்துடுறார். அவருக்கு அத்தனை 1000 வருஷங்கள், இவருக்கு 2 வருஷம். காரணம், தை அமாவாசை அன்னைக்கு அந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடி பெருமாளை சேவித்தது. அதனால வாழ்நாள்ல ஒரு முறையாவது தை அமாவாசை அன்னைக்கு நாமளும் ஹிருத்தாபனாசினியிலே தீர்த்தமாடி வைத்திய வீரராகவனை சேவிப்பது அப்படின்னு ஒரு விரதத்தை வைத்துக் கொள்ள வேணும். தை அமாவாசை அன்னைக்கு போக முடியலன்னா ஒரு அமாவாசைக்காகவாவது பெருமாளை போய் சேவிக்கணும். கோவில்ல கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, மூலவரை சேவிக்க முடியறது கொஞ்சம் கஷ்டம், உற்சவரை தான் சேவிக்கலாம் அப்படின்னா ஒரு குறையும் இல்லை. தீர்த்தமாடணும், பெருமாளை சேவிக்கணும், மூலவரை சேவிக்கணும்ன்றது முடிஞ்சா சரி, முடியலன்னா உற்சவரை சேவிச்சா போறோம். அமாவாசை அன்னைக்கு கூட்டம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால திருவள்ளூர்ல என்ன பண்ணுவா, மூலவர் சேவை தனி, மூலவரை மூலஸ்தானத்துல போய் சேவிக்கணும். உற்சவர் அமாவாசை அன்னைக்கு கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் கண்ணாடி அறையில எழுதிருப்பார். கோவிலுக்குள்ள நுழைஞ்சா விட்டு வலது பக்கம் கண்ணாடி அறை. மூலவரை போய் மணிக்கணக்குல காத்துன்னு இருந்து சேவிக்க முடியாதவா, ஆரோக்கியம் குறைவா இருக்கிறவா, வயசானவா, குழந்தைகள்லாம் உற்சவரை சுலபமா சேவிச்சுடலாம். ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 1/4 மணி நேரம் காத்துட்டு இருந்தா போறோம், உற்சவரை சேவிச்சுடலாம். அதை விட சுலபமான வழி, சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவியோடு கூட அமாவாசை அன்னைக்கு சாயங்காலம் வீதி புறப்பாடு வருவார், வெளியில புறப்பாடு ஆவார் பெருமாள். அவரை சேவிச்சாலும் போறோம், பெருமாளை சேவிச்ச பலன் உண்டு. ஆகையினாலே திருவள்ளூருக்கு போனாலே எப்படியாவது பெருமாள் சேவை கிடைச்சிடும். அன்னைக்கு விசேஷமா அகோபிலபடத்திலே அமாவாசை ததியாராதனம் எல்லாம் உண்டு, பெருமாளுடைய பிரசாதமும் கிடைக்கும், அதுக்கும் ஒன்றும் குறைவில்லை. இதுக்கும் மேலே இந்த க்ஷேத்திரத்துக்கு இன்னும் நிறைய விசேஷங்கள் எல்லாம் உண்டு. அது என்ன ஒன்னொன்னா பார்த்துட்டு வரலாம். பெருமாள் ராமாவதாரத்திலே ராவண சம்ஹாரம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா
சீதா பிராட்டியோட ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு சீதா பிராட்டிய காட்டுக்கு வனத்துக்கு அனுப்பிவிடுறார். சீதையும் லக்ஷ்மணனுடைய துணையோடு காட்டுக்கு போயிடுறா. அப்போ பெருமாளும் பிராட்டியும் பிரிஞ்சு இருக்கா. காட்டுல சீதா பிராட்டி ரிஷியனுடைய ஆசிரமத்துல வசிச்சுட்டு வரா. பெருமாள் அயோத்தியில இருந்துட்டு இருக்கார். அந்த சமயத்திலே ஸ்ரீராமன் ஒரு அஸ்வமேத யாகம் பண்றார். யாகம் பண்ணா தர்மபத்னி கூட இல்லாம பண்ண முடியாதுன்றது பெருமாளுக்கு தெரியுமோ இல்லையோ. ஆகையினாலே ஸ்வர்ணத்தினாலே சீதையை போல ஒரு விக்கிரகத்தை பண்ணி அந்த ஸ்வர்ண விக்கிரகத்திலே சீதையை எழுந்தருளை பண்ணி ஆவாகனம் பண்ணி அந்த ஸ்வர்ண விக்கிரகத்தையே சாட்சாத் சீதையா பாவிச்சுண்டு அந்த விக்கிரகத்தை பக்கத்துல வச்சுண்டு ஆமடியா ஸ்தானத்துல வச்சுண்டு பெருமாள் அஸ்வமேத யாகத்தை வெற்றிகரமா பண்ணி முடிக்கிறார். ஸ்வர்ணத்திலே பண்ணப்பட்ட சீதைன்றபடினாலே அவளுக்கு ஸ்வர்ண சீதா அப்படின்னு பெயர். அந்த ஸ்வர்ண சீதா விக்கிரகம் அந்த அஸ்வமேத யாகம் முடிந்ததுக்கு அப்புறம் கூட ரிஷிகளாலே ஆத்துல வச்சு ஆசிரமத்துல வச்சு பல வருஷ காலம் ஆராதனை பண்ணப்பட்டு வந்ததுன்னு ஒரு கர்ண பரம்பரையான கதை உண்டு. இந்த ராமன் அஸ்வமேத யாகம் பண்றச்ச ஸ்வர்ண சீதையை பிரதிஷ்டை பண்ணினார் அப்படின்றது உத்தரகாண்டத்திலே ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய உத்தரகாண்டத்திலே சொல்லப்படுகிற கதை. அந்த ஸ்வர்ண சீதா விக்கிரகத்தை ரிஷிகள் பல காலம் காப்பாத்தி ஆராதிச்சுண்டு வந்தான்னு சொல்றது. அந்த விக்கிரகத்திலே இருந்த சீதா பிராட்டி தான் திருவள்ளூர்ல தர்மசேன மகாராஜாவினுடைய பொண்ணாக அவதரித்தாள் அப்படின்னு ஸ்தலபுராணம். அந்த ஸ்வர்ண சீதையே தர்மசேன மகாராஜாவினுடைய பொண்ணா வசுமதியா பிறந்து வைத்திய வீரராகவனை திருமணம் செய்து கொண்டாள் அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. அதனால இந்த தாயாருக்கு வசுமதி அப்படின்றது தர்மசேன மகாராஜா இட்ட பெயர். அவ குழந்தையா இருக்கிறச்ச நாமகரணம் பண்ணின திருநாமம். கனக வல்லினா என்ன? வல்லினா கொடி, கனகம் அப்படின்னா தங்கம், ஸ்வர்ணம். ஸ்வர்ணத்திலே பண்ணப்பட்ட கொடி போல இருக்கக்கூடியவள், அதனால கனகவல்லின்னு பெயர் தாயாருக்கு. குழந்தை பிறக்கிறச்சியே வள்ளியா இருக்குமோ? இளம் பெண்ணாக மாறின போது அதனுடைய வடிவ அழகுக்கு மயங்கி அப்படியே ஒரு கொடி வளைஞ்சிருக்கிறது போல தாயாருடைய இடை வளைந்திருக்கிறது. தங்கத்திலே பண்ண கொடி போல வளைந்து நெளிந்து அழகா இருக்கான்னுட்டு கனகவல்லின்ற திருநாமம் வந்தது தாயாருக்கு. ஸ்வர்ண சீதையே இங்க வந்து கனகவல்லியா அவதாரம் பண்ணினபடினாலே ஸ்வர்ண சீதா என்ற பெயரும் தாயாருக்கு உண்டு. அடியேன் நேத்து பெருமாள் தாயாருடைய சேர்த்தி சேவை படத்தை ஷேர் பண்ணினேன். அதுல தாயார நன்னா உர்த்து சேவிங்கோ. இல்ல முதல் உபன்யாசத்தன்னைக்கு தாயாருடைய படத்தை தனியா கூட போட்டிருக்கேன். தாயார நன்னா உத்து சேவிச்சுங்களானா தாயார் அப்படி ஒரு ஃபிட்னஸ், அப்படி ஒரு ஒல்லி, அப்படி ஒரு அழகு. அப்படியே ரொம்ப ஒல்லியா எலும்பு தோல் போர்த்தினது மாதிரி நோஞ்சான் மாதிரியும் இருக்க மாட்டா. அப்படி பெரிய உருவமாகவும் இருக்க மாட்டா. ஒரு லிமிட்டா பர்ஃபெக்ட் ஃபிட்னஸோட அப்படி ஒரு அழகு தாயார். நிஜமாவே ஸ்வர்ணத்திலே பண்ணப்பட்ட ஒரு கொடி வளைந்து நெளிந்திருக்கிறது போல இருப்பா தாயார். வெள்ளிக்கிழமை தாயாருக்கு திருமஞ்சனம் உள்புறப்பாடு எல்லாம் உண்டு, ஊஞ்சல் உற்சவம் எல்லாம் உண்டு திருவள்ளூர்ல. அந்த படங்கள் ஏதானும் சேவிச்சிங்களானா இல்ல நேர சேவிச்சிங்களானா தாயார் எத்தனை அழகு. இந்த ஸ்வர்ண சீதான்றது தாயாருக்கு எத்தனை பொருத்தமான பெயர், கனகவல்லின்றது எத்தனை பொருத்தமான பெயர்ன்றது தெரியும். சமயத்துல தோணும், ராமர் அஸ்வமேத யாகம் பண்றச்ச ஸ்வர்ண சீதான்னு ஒரு விக்கிரகம் பண்ணினாரோ இல்லையோ, அந்த விக்கிரகமே தான் இந்த உற்சவரோன்னு நினைக்கும்படியா அத்தனை அழகா அத்தனை ஒல்லியா ஸ்வர்ணத்தை போல மின்னுவா தாயார். இந்த தாயாருடைய திருமுக மண்டலத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. இந்த தாயார் உற்சவர் முகத்தை பார்த்தா தொடர்ந்து ரொம்ப நாள் முகத்துல மஞ்சள் பூசி குளிக்கிற ஸ்திரீகளுடைய முகம் எப்படி மஞ்சளா மாறி போயிருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் தாயாருடைய முகம். தாயார் திருமுக மண்டலத்தை ரொம்ப உத்தெல்லாம் சேவிக்க வேண்டாம், சாதாரணமா நேர சேவிச்சாலே முகம் அப்படியே மஞ்சள் மசேல்னு இருக்கும் தாயாருக்கு. நேரையே தாயார சேவிக்கிறது போல இருக்கும். அப்படி ஒரு விலட்சணமான நேர தாயார சேவிக்கிறது போல ஒரு அனுபூதியை, ஒரு அனுகிரகத்தை ஏற்படுத்தக்கூடிய திருமேனி தாயாருடையது. கனகவள்ளி, வசுமதி, ஸ்வர்ண சீதா அப்படின்னு எல்லாம் திருநாமம். இந்த தாயாருக்கு விசேஷமா குங்குமார்ச்சனை நடக்கும் சன்னதியில. பெருமாளுக்கு துளசி புஷ்பார்ச்சனாம் கரிஷ்யன்னுட்டு துளசியும் புஷ்பத்தையும் கலந்து அர்ச்சனை பண்ணுவா. தாயாருக்கு குங்குமார்ச்சனாம்ச கரிஷ்யன்னுட்டு குங்குமார்ச்சனை பண்றது வழக்கம். அந்த தாயாருக்கு அர்ச்சனை பண்ணின குங்குமம் அத்தனை வரப்பிரசாதமான குங்குமம். தாயார் சன்னதியில பிரசாதமா தாயாருடைய திருமார்பிலே சமர்ப்பித்த மஞ்சகாப்பு கொடுப்பா எப்பவும். அந்த மஞ்சகாப்பும் ரொம்ப விசேஷம். பெருமாள் சன்னதியிலே வைத்தியராஜனான் அப்படினாலே பெருமாளுடைய தீர்த்தம் ரொம்ப விசேஷம். யார் உடம்பு முடியாம இருக்காளோ, யார் நோயில பாதிக்கப்பட்டிருக்காளோ, யார் ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்காளோ அவளுக்கெல்லாம் பெருமாள் தீர்த்தத்தை கொண்டு சாப்பிட கொடுத்தா சுஸ்தமாயிடுவா. அப்பேற்பட்ட உத்தமமான ஒரு வைத்திய ராஜனாக எம்பெருமான் இந்த கஷேத்திரத்திலே சேவை சாதிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த கஷேத்திரத்தினுடைய ஹிருத்தாபநாசினி புஷ்கரிணியினுடைய கரையிலே
புஷ்கரணிக்கு வடக்கு பக்கமா பெருமாள் வைத்திய வீரராகவன் சயனிச்சுருக்கார், கோவில் இருக்கு. புஷ்கரணிக்கு தெற்கு கரையில 4 அழகிய சிங்கர்களுடைய பிருந்தாவனம் இருக்கிறது. புஷ்கரணியினுடைய கிழக்கு கரையிலே 1 அழகிய சிங்கருடைய பிருந்தாவனம் இருக்கிறது. மொத்தம் 5 அழகிய சிங்கர்களுடைய பிருந்தாவனம் இந்த ஊர்ல உண்டு. பஞ்ச பிருந்தாவனம் அப்படின்னுட்டு நரசிம்மபுரத்திலே 5 அழகிய சிங்கர்கள் பிருந்தாவனம் ஒன்னா இருக்குன்னு பிரசித்தி. அதுக்கப்புறமா 5 அழகிய சிங்கர்கள் பிருந்தாவனம் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரே திவ்ய தேசம், ஒரே ஊர் திருவள்ளூர் தான். ஏற்கனவே சொல்றேன், இந்த வைத்திய வீரராகவனுடைய சந்நிதி அகோபில மடத்தினுடைய ஆதீனத்துக்கு ஆளுகைக்கு உட்பட்ட சந்நிதி. ஆகையினாலே அழகிய சிங்கர்கள் தான் இந்த எம்பெருமானுக்கு தர்மகர்த்தாக்களா இருந்து எல்லா கைங்கரியங்களையும் பண்ணிட்டு வரவா. ஆகையினாலே பல அழகிய சிங்கர்கள் பல வருஷ காலம் இந்த ஊர்ல வசித்துக் கொண்டு ராகவனை அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவா. அதனால பல அழகிய சிங்கர்கள் இங்க வசிக்கிறச்சையே ராகவனுடைய திருவடிவாரத்தை சேர்ந்துட்டா, பரமபதிச்சுட்டா. அதனால சன்னியாசிகள் எங்க பரமபதிக்கிறாளோ அங்கேயே அவளை சம்ஸ்காரம் பண்ணிடணும்ன்ற சாஸ்திரப்படி இங்க 5 அழகிய சிங்கர்களுக்கு வைகுண்ட பிராப்தி ஏற்பட்டது. அந்த 5 அழகிய சிங்கர்கள் யாரு அப்படின்னா, இந்த புஷ்கரணிக்கு தெற்கு கரையிலே இருக்கக்கூடிய 4 அழகிய சிங்கர்களுடைய பிருந்தாவனத்திலே முதல் பரமபதிச்ச அழகிய சிங்கர் 32வது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர். அந்த அழகிய சிங்கருடைய பிருந்தாவனம். அவருக்கு ஆதனூர் ஸ்ரீமத் அழகிய சிங்கர்னு திருநாமம். அவர் ஒருத்தர், அவர் தான் முதல்ல இந்த ஊர்ல பரமபதிச்ச அழகிய சிங்கர். அவருக்கு தான் இந்த ஊர்ல முதல் பிருந்தாவனம். அவருக்கு அடுத்தது 33வது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர். இவருடைய பிருந்தாவனம் குளத்துக்கு தெற்கு கரையில ஒரு பெரிய சந்நிதியா தனி பிருந்தாவனமா இருக்கிறது. அவர் பரந்தூர் ஸ்ரீமத் அழகிய சிங்கர்னு திருநாமம். பரந்தூர் அழகிய சிங்கரே 2 அழகிய சிங்கர். பரந்தூர் பெரிய அழகிய சிங்கர்னு சொல்லக்கூடியவர் 33ஆம் பட்டம் இந்த சுவாமி. வீரராகவ ஷடகோபேந்திர மகாதேசிகன்னு திருநாமம் இவருக்கு. பரந்தூர் சின்ன அழகிய சிங்கர்னு சொல்லக்கூடியவர் 36வது பட்டம் சுவாமி. அவர் பாதூர்ல பரம்பதிச்சார், பாதூர்ல பிருந்தாவனம் அவருக்கு. இங்க பரந்தூர் அழகிய சிங்கர்னு சொல்லக்கூடியவர் 33ஆம் பட்டம் சுவாமி. அவருக்கு தனி பிருந்தாவனம், பெரிய திருமேனி அவருடையது. திரும்ப பழையபடி அந்த 5 பிருந்தாவனம் ஒன்னா இருக்கக்கூடிய இடத்துல 34வது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர், அத்திப்பட்ட அழகிய சிங்கர்னு திருநாமம். ஷடகோப ராமானுஜ யதீந்திர மகாதேசிகன்னு திருநாமம் அவருடைய பிருந்தாவனம். அவருக்கு அடுத்தது எழுந்தருளின 35வது பட்டம் அழகிய சிங்கர், களத்தூர் அழகிய சிங்கர்னு திருநாமம். அவருக்கும் வீரராகவ ஷடகோபதீந்திர மகாதேசிகன்னு திருநாமம், அவருடைய பிருந்தாவனம். அதுக்கப்புறம் ஒரு 7 அழகிய சிங்கர்கள் காலம் கழித்து 42வது பட்டம் இஞ்சிமேடு ஸ்ரீமத் அழகிய சிங்கர், ஸ்ரீரங்க ஷடகோபயதீந்திர மகாதேசிகன்னு திருநாமம், அவருடைய பிருந்தாவனம். இப்படி ஆதனூர் அழகிய சிங்கர், பரந்தூர் பெரிய அழகிய சிங்கர், அத்திப்பட்ட அழகிய சிங்கர், களத்தூர் அழகிய சிங்கர், இஞ்சிமேடு அழகிய சிங்கர்னு 5 அழகிய சிங்கர்களுடைய பிருந்தாவனத்தை திருவள்ளூரிலே சேவிக்கலாம். அது ஒரு பெரிய பாக்கியம். விசேஷமா இஞ்சிமேடு அழகிய சிங்கருடைய திருநக்ஷத்திரம் தை மாசம் உத்தராடத்தன்னைக்கு இந்த ஊர்ல ரொம்ப விசேஷமா பண்ணப்படும். 10 நாள் இந்த அழகிய சிங்கருடைய பிருந்தாவனத்திலும் மகோபில மடத்திலும் வேத பாராயணம் உண்டு. இந்த அழகிய சிங்கர் ஞான அனுஷ்டான வைராக்கியங்களுக்கு பேர் போனவர். சமீபத்தில் இருந்த ரிஷிகள்ல, சன்னியாசிகள்ல ஸ்ரீமத் ரகசியத்திரய சாரத்திற்கு சாரபோதினின்னு ஒரு உத்தமமான வியாக்கியானத்தை, பெரிய வியாக்கியானத்தை பண்றார். அந்த சாரபோதினி வியாக்கியானத்தை சேவித்து அந்த சாரபோதினி மூலபாராயணம் பண்ணி இந்த அழகிய சிங்கருக்கு 10 நாள் திருநக்ஷத்திர உற்சவம் நடக்கும். பெரும்பாலும் இந்த அழகிய சிங்கருடைய திருநக்ஷத்திரமான தை உத்திராடமும் வைத்திய வீரராகவனுடைய அவதார உற்சவமான தை அமாவாசையும் ஒரே நாள்ல வரும். பெரும்பாலும் ஒன்னா வரும். சில நாள்ல ஒரு நாள் முன்ன பின்ன வரும். அப்படி இருக்கிற சமயத்துல பெருமாளுடைய அவதார உற்சவம், அழகிய சிங்கருடைய அவதார உற்சவம் அப்படின்னு ஊர் அப்படியே பெரிய கோலாகலமா கொண்டாட்டமாயிடும் வைஷ்ணவாளுக்கெல்லாம். அழகிய சிங்கருடைய திருநக்ஷத்திர அன்னைக்கு இஞ்சிமேடு அழகிய சிங்கர் இங்க விக்கிரகமா எழுதிருக்காரு. பிருந்தாவனமும் இருக்கு, அழகிய சிங்கருக்கு விக்கிரகமும் இருக்கு மடத்துல. அந்த மடத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரமான அழகிய சிங்கர் கார்த்தாலேயே பெருமாள் தாயார் சன்னதிக்கு எழுந்தருளி பெருமாள் தாயார மங்களாசாசனம் பண்ணிட்டு பெருமாள் தாயாருடைய மரியாதைகள் எல்லாம் வாங்கிட்டு வருவார். பெருமாளுடைய மாலை, தாயாருடைய மாலை, பெருமாள் திருமார்பிலே சமர்ப்பிக்கப்பட்ட சந்தன காப்பு, தாயாருடைய மஞ்ச காப்பு, பெருமாள் தாயார் திருவடிகளிலே சமர்ப்பிக்கப்பட்ட திருத்துழாய், பெருமாள் திருவடியிலே சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு பட்டு வஸ்திரத்தை தலைக்கு பரிவட்டமா கட்டுவா. மூலவர் மேல போத்தின்னு இருக்கிற பப்புளி துப்பட்டிய அழிசிங்கருக்கு அப்படி சால்வ போல போத்துவா.
இப்படி பெருமாள் தாயார் சன்னதிகள் எல்லாம் மங்களாதாசனம் பண்ணிட்டு எல்லாருடைய அனுகிரகத்தையும் வாங்கிட்டு தன்னுடைய சன்னதிக்கு வந்து சேருவார். சேர்ந்தாரானா அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு 3 மணிக்கு பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவியோடு கூட அழகோபில மடத்துக்கு எழுந்தருள்வர். இஞ்சிமேடு அழகிய சிங்கர் வாசல்ல வந்து அவரை வரவேற்பார். அழகிய சிங்கருடைய மடத்துக்கு போய் பெருமாள் அங்க திருமஞ்சனம் கண்டருள்வர். அதுக்கப்புறம் அங்க திருப்பாவ சாத்துமறையாகி அழகிய சிங்கரும் பெருமாளும் வீதி புறப்பாடு போயிட்டு வருவா. வீதி புறப்பாடு போயிட்டு வந்த உடனே திருவாராதனம் விசேஷமான தலைகைகள்லாம் நைவேத்தியமாகி பெரிய சாத்துமறையாகி அழகிய சிங்கருக்கு திருநக்ஷத்திர பகுமானமா பெரிய மரியாதை பண்ணி கடைசி மரியாதை பண்ணி பெருமாள் கோவிலுக்குள்ள எழுந்தருடுவர். அழகிய சிங்கர் பெருமாளை கோவில்ல போய் விட்டுட்டு திரும்ப மடத்துக்கு வந்து தங்கிவிடுவார். இப்படியே விசேஷமா இந்த அழகிய சிங்கருடைய திருநக்ஷத்திரம் நடக்கிறது இன்னைக்கு. அதே மாதிரி அத்திப்பட்ட அழகிய சிங்கருடைய திருநக்ஷத்திரமும் அப்படி நடக்கும். கார்த்திகை மாசம் உத்திராடம். தேவனார் விளாகம் அழகிய சிங்கருடைய திருநக்ஷத்திரம் கார்த்திகை பூராடம். வில்லிவளம் அழகிய சிங்கருடைய திருநக்ஷத்திரம் கார்த்திகை உத்திரட்டாதி. இந்த மாதிரி விசேஷமா அழகிய சிங்கர்களுடைய திருநக்ஷத்திரத்துக்கெல்லாம் பெருமாள் கோபுரமடத்துக்கு எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டருளி வீதி புறப்பாடாகி சாத்துமர கண்டருளி அழகிய சிங்கர்களுக்கு மரியாதை பண்ணிட்டு போவார். பிரகிருத்தம் அழகிய சிங்கர் திருநக்ஷத்திரமான ஆணிமகத்தன்னைக்கும் மடத்துக்கு பெருமாள் எழுந்தருளி உற்சவம் நடக்கும். இப்படி விசேஷமா அழகிய சிங்கர்களாலே அனுபவிக்கப்பட்டு இன்னைக்கு அர்ச்சாவதாரமா இருக்கிற அழகிய சிங்கர்களையும் எம்பெருமான் அனுகிரகித்துக் கொண்டிருக்கக்கூடிய உத்தமமான திவ்யதேசம் இது. இதெல்லாம் இந்த திவ்யதேசத்தினுடைய ஏற்றங்கள். இப்போ இந்த க்ஷேத்திரத்திலே இருக்கக்கூடிய பெருமாளுடைய கோவில் அமைப்பு எப்படி இருக்குன்னு சேவிக்கலாம். கண்ணால கோவில் அப்படி ஒரு பிரதட்சணம் பண்ண போறோம் மானசீகமா. கோவிலுக்குள்ள நுழைஞ்சா விட்டு இந்த ஊருக்குள்ள வந்தா விட்டு உத்தமமா ஹுத்தாபநாசினின்னு பெரிய பரந்த புஷ்கரணி. இந்த புஷ்கரணி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் ஒரு பெரிய பார்க், அதாவது ஒரு பூந்தோட்டம் மாதிரி இருந்து அதுக்கு நடுவுல சின்னதா கட்டப்பட்ட ஒரு சின்ன புஷ்கரணியா சின்ன குளமா இருந்தது. அதுக்கு ஒரு 35-40 வருஷங்களுக்கு முன்னாலே இன்னைக்கு பாக்குறது போல நல்ல ஜலசமிருத்தியோட பெரிய குளமா இருந்துதான். இஞ்சிமேடு அழகிய சிங்கர் காலத்திலே பெரிய வறட்சி ஏற்பட்டு குளத்துல இருக்கிற தீர்த்தம் எல்லாம் வத்தி போய் குளிக்கிறதுக்கு தீர்த்தம் இல்ல, சாப்பிடறதுக்கு தீர்த்தம் இல்ல, ரொம்ப கஷ்டமா எடுத்தான், ஜல கஷ்டம் வந்துடுத்தான் ஊர்ல. அப்ப ரொம்ப வருஷங்கள் அந்த குளம் வத்தி போய் தீர்த்தமே இல்லாமல் இருந்த போது முக்கூர் அழகிய சிங்கர் அவர் காலத்துல இப்படி தீர்த்தம் இல்லாம இருந்தா பெருமாளுக்கு உற்சவம் தெப்போற்சவம் இதெல்லாம் நடக்கிறது கஷ்டமா இருக்கு, தீர்த்தவாரி எல்லாம் பண்ணிக்க முடியல, அதனால சின்னதா ஒரு குளம் ஏற்படுத்தணும்னுட்டு முக்கூர் அழகிய சிங்கர் குளத்துக்கு நடுவுல ஒரு சின்ன குளம் தோண்டி அதுக்கு திருமலையில பண்ணது போல சுத்தி தொட்டி போல கட்டி நடுவுல பூஸ்பர்சத்துக்காக அங்கங்க பள்ளம் தோண்டி வைத்து சூரிய ஒளிபடும்படியா பண்ணி வைத்து ஆச்சரியமா ஒரு சின்ன குளத்தை ஏற்பாடு பண்ணினார். அந்த சின்ன குளத்துலதான் ரொம்ப வருஷமா பெருமாளுடைய தீர்த்தவாரி தெப்பமெல்லாம் நடந்துட்டு வந்தது. ஒரு 2013-14 வாக்குல அப்போ அரசாங்கத்தாலே ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு பெரிய செலவிலே பழையபடி குளத்தை புனர்நிர்மாணம் பண்ணணும்னு பல கோடி செலவு பண்ணி பெரிய குளமா கட்டியிருக்கா. இன்னைக்கு இஞ்சிமேடு சிங்கர் காலத்துக்கு முன்னாடி எப்படி பெரிய புஷ்கரணியா ஜலசமிருத்தியோட இருந்ததோ அப்படியே இன்னைக்கும் ஹுத்தாபநாசினி புஷ்கரணி சேவை சாதிக்கிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னமும் சொல்றேன், இந்த புஷ்கரணியிலே போய் பிரார்த்திச்சுண்டு தீர்த்தமாடுறவா வெள்ளம் கரைப்பா பால் கரைப்பா, போறச்ச வெள்ளமும் பாலும் வாங்கிட்டு போயிடுவா. அந்த வெள்ளம் கரையிறது போல நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போக வேண்டும், அந்த வெள்ளம் கரையிறது போல நம்முடைய நோய்கள் எல்லாம் கரைஞ்சு போயிடணும், அந்த பால் தீர்த்தத்துல கரைஞ்சு இருக்கிற இடம் தெரியாம போறது போல நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வியாதிகள் அத்தனையும் ஜலத்தோட கலக்கிற பால் போல இருக்கிற இடம் தெரியாம போயிடணும்னு பெருமாளை பிரார்த்திச்சுண்டு அந்த புஷ்கரணியில கலக்கிறது வழக்கம். குளத்துல வெள்ளம் சேர்க்கறது, பால் சேர்க்கறது, குளத்துல தீர்த்தம் ஆடுறது. தீர்த்தம் ஆடிட்டு பெருமாள் சன்னதி பக்கம் சேவிச்சோம்னா பெருமாளுடைய ராஜகோபுரமும் பெருமாளுடைய விஜயகோட்டி விமானமும் சேவையாகும். அதை சேவித்துக் கொள்ள வேண்டியது பிரதானம். தீர்த்தம் ஆடிட்டு சன்னதிக்குள்ள நுழையிறோம். பெரிய ராஜகோபுரம், ராஜகோபுரத்துக்கு முன்னாலே 2 பெரிய மண்டபம். அந்த 2 மண்டபத்துலதான் பிரம்மோற்சவ காலங்கள்ல பெருமாள் ஊஞ்சல் ஆடுவார். பெருமாள் பத்தி உலாத்தல்னு சொல்லக்கூடிய வீதி உலா வர்றது, அந்த அழகான காட்சிகள்லாம் அங்கதான் நடக்கும். அந்த 2 மண்டபத்தையும் தாண்டி நுழையிறோம். கோவிலுக்கு வெளியில நமக்கு வலது பக்கத்திலே நுழையறச்ச ஆதிவன் சடகோப சுவாமிக்கும் அத்திப்பட்ட அழகிய சிங்கருக்கும் ஒரு சின்ன ராஜகோபுரத்தோட கூட ஒரு சந்நிதி. அந்த சன்னதியிலே அத்திப்பட்ட அழகிய சிங்கரையும் ஆதிவன் சடகோப சுவாமியும் சேவிச்சுண்டு ராஜகோபுரத்தை சேவிச்சுட்டு கோவிலுக்குள்ள நுழையிறோம். நுழைஞ்சு பிரதட்சிணமா வரச்ச முதல்ல பிரதட்சிணமா நமக்கு இடதுபுறத்திலே துவஜாவரோகண மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம். அங்கதான் பெருமாள் பிரம்மோற்சவத்துக்கு எழுந்தருளி கொடி ஏத்துறது, பிரம்மோற்சவம் முடிஞ்சா விட்டு கொடி இறங்குறது அதெல்லாம் நடக்கும். அது ஒரு 4 கால் மண்டபம், சின்ன விமானத்தோட கூட இருக்கக்கூடிய அழகான மண்டபம்.
அந்த மண்டபத்தை சேவிச்சுட்டோமானா அடுத்தது திருமடப்பள்ளி, பெருமாளுக்கு தலிகை எல்லாம் பண்ணக்கூடிய இடம். அந்த திருமடப்பள்ளிக்கு நேர பெருமாளுடைய ஓங்கி உயர்ந்த கொடிமரம் துவஜஸ்தம்பம், அந்த துவஜஸ்தம்பத்தை சேவிச்சுண்டு பலிபீடத்துக்கு முன்னால விழுந்து தண்டன் சமர்ப்பிக்கிறோம். சமர்ப்பிச்சுட்டு மடப்பள்ளியை தாண்டினோமானா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சந்நிதின்னு அவ்வளவு அழகான திருமேனி லட்சணத்தோட எல்லா ஆழ்வார் ஆச்சாரியாலும் நின்றுட்டு இருப்பா. ஒரு இரும்பு கம்பி கேட்டு போட்டிருக்கோம், வாசல்ல இருந்து எல்லாரையும் நன்னா சேவிக்கலாம். சேவிச்சுட்டும் மேல அப்படி ஏறினோமானா ஒரு 3 படி ஏறினோமானா மேடு போல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மண்டபத்திலே வசுமதி ஸ்வர்ணசீதான்னு சொல்லக்கூடிய கனகவள்ளி தாயாருடைய சந்நிதி. கனகவள்ளி தாயாருடைய சன்னதியில நுழையிறோம். ஒரு 2-3 படி ஏறி மேல போனா அன்னைக்கு பெருமாள் ராஜகுமாரனா வந்த போது தாயார் பூப்பறித்து கொண்டிருந்தால் தாயாருக்கு பாதுகாப்பா வாயிற் காப்பாளர்களாக 2 பெண் வாயிற் காப்பாளர்கள் நின்று இருந்தான்னு புராணத்துல பார்த்தோம். அவாதான் இவாளோன்னு சொல்லும்படி அங்கே 2 வாயிற் காப்பாளர்கள் தாயாருக்கு முன்னாலே துவார பாலகிகளா நின்று இருக்கா. அவளை சேவிச்சு அவளுடைய அனுமதியை வாங்கிட்டு தாயார் சன்னதிக்குள்ள நுழையிறோம். தாயார் சன்னதி ரொம்ப சின்ன இடமா இருக்கும், ஒரு 8 பேர் 10 பேர் நின்றுக்கலாம், அவ்வளவுதான். அந்த இடத்துல அதி ஆச்சரியமா அதி சுந்தரமா ஒரு தெய்வீகமான வாசனையோடு கூட மூலவர் கனகவள்ளி தாயார் உட்கார்ந்து இருக்கா. நல்ல மஞ்சள், நல்ல சந்தனம், நல்ல பன்னீர், நல்ல குங்குமப்பூ, நல்ல குங்குமத்தினுடைய வாசனை அப்படி கமகமகமான்னு வீசும் தாயார் சன்னதிக்கு போனாலே. தாயார் சன்னதி படியே ஏறினோம்னாலே அங்க இருந்து திரும்ப வர வரைக்கும் அந்த வாசனை கமகமான்னு வீசிட்டு இருக்கும். அந்த வாசனையை வச்சே சொல்லிடலாம் தாயார் சன்னதின்னு. கண்ணை மூடிண்டு அழிச்சுட்டு போனா கூட அந்த வாசனையை வச்சு சொல்லிடலாம் தாயார் சன்னதின்னு. அப்பேற்பட்ட உத்தமமான மூலவர் கனகவள்ளி தாயார். தாயார் மூலவருக்கு முன்னாலே உற்சவர். ஆச்சரியமா வெள்ளியிலே பண்ணப்பட்ட ஒரு பத்ம பீடம், தாமரை போன்ற ஒரு பீட்டத்திலே தாயார் அமர்ந்து கொண்டிருக்கிறாள் ஸ்வர்ணசீதா. 2 பக்கமும் யானைகள் தாயாருக்கு தாமரை புஷ்பத்தை சமர்ப்பிப்பது போல 2 கால் அப்படி முன்னால தூக்கிண்டு தன்னுடைய தும்பிக்கையாலே தாயார் மேல தாமரை புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறது போல அழகா 2 பக்கம் 2 யானைகள் இருக்கு. அந்த யானைகளாலே சேவிக்கப்படுபவளா, கைங்கரியம் பண்ணப்படுபவளா தாயார் நடுவுல ஆச்சரியமா உட்கார்ந்து இருக்கா வசுமதி. தாயாருடைய கண் அழகுன்றது நம்ம அப்படி ஒரு பிறந்த குழந்தைய பார்த்து தாயார் எத்தனை ஆசையோட கனிவோட கிட்ட சேர்த்துக்கிறாளோ அந்த மாதிரி ஒரு தீட்சண்யமான ஒரு பார்வையை நமக்கு கொடுக்கக்கூடியது தாயாருடைய கண்கள். உற்சவர் தாயாருடைய கண்களை ஒரு க்ஷணம் சேவிச்சோமானா இவ தாயார் இல்ல, சாட்சாத் என்னுடைய அம்மா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். அப்பேற்பட்ட தாயார். இந்த தாயார் இடத்திலே சொல்லணும்னா நிறைய விசேஷங்கள் உண்டு. அத்தனை வரப்பிரசாதி தாயார், அத்தனை அழகு தாயார் இடத்திலே, அத்தனை சௌமாங்கல்யம், நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவோ பரம சுமங்கலி தாயார். இந்த தாயாரை பத்தி சொல்லணும்னா ஒரு பக்தியை பத்தி சொல்லியானோம். ஒரு காலத்திலே தேவதாசிகள் அப்படின்னு கோவில்ல ஆடி பிழைக்கக்கூடியவர்கள் இருந்தா, அப்புறம் அந்த தேவதாசி சிஸ்டம் அப்படின்றத எடுத்துட்டான்னுலாம் நம்ம ஹிஸ்டரியில படிக்கிறோம். அந்த மாதிரி இந்த ஊர்ல ஒரு அம்மா ஒரு தேவதாசி இருந்தா, அவ நடனம் எல்லாம் ஆடி பிழைப்பு நடத்திட்டு இருந்தவா. அந்த அம்மா கடைசி காலத்தில நல்லவாளா திருந்தி நான் பண்ணதெல்லாம் தப்பு, ஏதோ வயிற்று பொழப்புக்காக வேற வழி இல்லாம இப்படி பண்ணிவிட்டேன், என்ன மன்னிச்சுடுன்னு பெருமாள் தாயார் இடத்துல மன்னிப்பு கேட்டு சரணாகதி பண்ணி இதுக்கு மேல நான் அந்த மாதிரி தப்பான பிழைப்பு பிழைக்க மாட்டேன்னு பெருமாள் தாயார் இடத்துல ஒரு பிரதிஜை பண்ணி பூரணமா பெருமாள் தாயாருக்கு கைங்கரியம் பண்ணியே உயிரை விட போறேன்னு தீர்மானம் பண்ணிட்டு கோவில்ல பெருக்கிறது, கோலமிடுறது, அலம்புறது அந்த மாதிரி கைங்கரியங்களே பண்ணிட்டு இருந்து கடைசி காலத்தில அவ வாழ்க்கை முழுக்க என்னென்ன சம்பாதித்தாலோ அது அத்தனையும் பெருமாள் தாயாருக்கு கைங்கரியமாவே சமர்ப்பிச்சுட்டா. குறிப்பா அந்த அம்மா காதுல ஒரு வைரத்தோடு போட்டு இருப்பாளாம். அந்த அம்மாக்கு யாரோ பரிசா கொடுத்த வைரத்தோடு காதுல போட்டு இருப்பா. என் காலத்துக்கு அப்புறம் இந்த வைரத்தோட சுத்தம் பண்ணி தாயாருடைய திருச்செவியிலே சாத்தணும், என்னுடைய ஞாபகமா உற்சவர் தாயார் எப்பவும் இந்த வைரத்தோட சாத்திக்கணும்னு பிரார்த்திச்சு அந்த அம்மா சமர்ப்பிச்சாலாம். இன்னைக்கு தாயாருக்கு எத்தனை கோடிக்கணக்கான ஆபரணங்கள் இருந்தாலும் சரி, கோடி மதிப்புகள்ல எத்தனை ஆபரணங்கள் இருந்தாலும் சரி, காதுல தோடுன்னா அந்த தேவதாசி அம்மா சமர்ப்பிச்ச அந்த வைரத்தோட தான் தாயார் சாத்திப்பா. எந்த படத்துல வேணாலும் பாருங்க, நேத்து சமர்ப்பிச்ச சேர்த்தி படத்துல கூட பாருங்க, தாயாருடைய காதை ஒட்டி ரவுண்டா சின்னதா கல் பதித்த ஒரு வைரத்தோடு இருக்கும். அந்த வைரத்தோடு அந்த அம்மா சமர்ப்பிச்சதுதான். அப்படி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை, எண்ணத்தை, அவ பண்ணக்கூடிய தப்புகளை எல்லாம் திருத்தி பணி கொண்டு நிஜமா பெற்ற தாயை போல தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து அணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வரப்பிரசாதி இந்த தாயார். அதுக்கு ஒரு உதாரணம் அடியேன்னு சொன்னது. இப்படி மூலவரையும் உற்சவரையும் தாயாரை சேவிச்சுக்கிறோம். சேவிச்சுட்டு தாயார பிரதட்சிணமா போனோமானா அங்கே ஆச்சரியமாக ஒரு 4 கால் மண்டபம். அந்த மண்டபத்திற்கு வெள்ளிக்கிழமை மண்டபம்னு பெயர். ஏன்னா ஒரு வெள்ளிக்கிழமையும் அந்த மண்டபத்துல தாயார் எழுந்தருளி ஊஞ்சலாடி உள்புறப்பாடு வந்து சன்னதிக்கு போவா. அதனால வெள்ளிக்கிழமை மண்டபம்னு பெயர்.
அந்த மண்டபத்துக்கே திருமாமணி மண்டபம்னு பெயர். ஏன்னா வைகுண்டத்துல இருக்கக்கூடிய மண்டபம் திருமாமணி மண்டபம். திருமாமணி மண்டபத்துலதான் பெருமாள் உட்கார்ந்துட்டு இருக்கார் ஸ்ரீவைகுண்டத்துலன்னு பார்க்கிறோம். ராப்பத்து 10 நாளும் பெருமாள் இங்க எழுந்தருளி இருப்பார் இந்த மண்டபத்துல உபயநாச்சிமாரோடு கூட. 2 பக்கமும் ஆழ்வாராச்சாரியெல்லாம் இருப்பா. பெருமாளுக்கு நேரே நம்மாழ்வாரும் மதுர கவிகளும் நாதமுனிகளும் இருப்பா. இங்கதான் 10 நாள் ஆச்சரியமா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தொடங்கி 10 நாள் ராப்பத்து உற்சவம் நடக்கும். இங்கதான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் ஸ்ரீவைகுண்டநாதனா ரத்னாங்கில சேவை சாதிப்பார். இங்கதான் பெருமாள் திருவடிகள்ல நம்மாழ்வார் மோட்சத்துக்கு போவார். நம்மாழ்வார் மோட்சமும் இங்கதான் நடக்கும். அதனால வைகுண்டத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கிறபடினாலே திருமாமணி மண்டபம்னு பெயர் இதற்கு. அந்த மண்டபத்தை பிரதட்சணமா வந்து சேவிச்சுண்டு இடது பக்கம் அப்படியே மேடு போல தின்ன போல இருக்கும். அந்த படியேறி போனோமான ஆச்சரியமான ராமர் சந்நிதி. இந்த மாதிரி ஒரு அழகான ராமரை வேற எங்கேயும் சேவிக்க முடியாதுன்னு அடிச்சு சொல்லுவேன் அடியன். மூலவரை விட பல படி மேல உற்சவர். இவ்வளோ விலட்சணமா இத்தனை அழகோட கூட ராமன்னா இவ்வளோ உயரமா இவ்வளோ அகலமா இவ்வளோ மிடுக்கோட தான் இருப்பான்னு சொல்லக்கூடிய அந்த கம்பீரம். திரிபங்கின்னு பெருமாளுடைய திருமேனி 3ஆ வளைந்திருக்கக்கூடிய அந்த வளைவை எல்லாம் அப்படி சேவிக்கலாம். நிஜமாவே வனவாசத்துல பெருமாள் எப்படி இருந்தாரோ அது அப்படியே கண் முன்னாலே வந்து உரித்து வைக்கக்கூடியதான காட்சி உற்சவருடைய திருக்கோலம். அங்கே பெருமாள் ராமன், சீதா பிராட்டி, இளைய பெருமாள், ஆஞ்சநேயர் 4 பேரும் எழுதிருக்கா. அந்த சன்னதியில ஒரு விசேஷம் என்னன்னா, சன்னதியில மூலவராவும் உற்சவராவும் இவ 4 பேர் இருக்கா. சன்னதிக்கு முன்னால மண்டபம் இருக்கும் இல்லையோ, அந்த மண்டபத்துக்கு 2 பக்கம் தூண்கள் இருக்கும். அந்த தூண்கள்ல ஒரு தூணுக்கும் ஒரு ராம பரிவாரம் இருப்பா. ஒரு தூண்ல சுக்ரீவ மகாராஜன், ஒரு தூண்ல விபீஷண ஆழ்வான். அந்த மாதிரி ஒரு தூண்லயும் ஒரு பாகவதா கைய கூப்பிண்டு ராமரை சேவிச்சுட்டு இருப்பா. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, ராமன், லக்ஷ்மணன், சீதா பிராட்டி, ஆஞ்சநேயரோடு கூட ராஜ்யம் பண்ணி கொண்டிருப்பதாகவும், அந்த தர்பார்ல அவனுடைய கைங்கரிய பராலா பாரிஷதாலா இந்த ராம பரிவாரங்கள்லாம் உட்கார்ந்துண்டு அவனை சேவிச்சுண்டு அவனுக்கு கைங்கரியம் பண்றது போலவும் இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு காட்சி இது. அந்த ராமரை சேவிச்சுட்டு அவரை பிரதட்சணமா வந்தோமானா அடுத்த சந்நிதி வேணுகோபாலன் சந்நிதி. ருக்மிணி சத்யபாமாவோடு கூட வேணுகோபாலன் மூலவராகவும் உற்சவராகவும் எழுந்தருளி இருக்கக்கூடிய சந்நிதி. அந்த மூலவரை விட உற்சவர் ரொம்ப சின்ன மூர்த்தி. அந்த சின்ன மூர்த்திக்கே தனியா ஒரு வெள்ளி கொடையெல்லாம் இருக்கும். பெருமாள் அத்தனை வேலைப்பாடோடு கூட அழகா சின்ன குழந்தை அப்படி இருப்பார் பெருமாள். அவரை சேவிச்சுக்க வேண்டியது. அவரை சேவிச்சுட்டு இறங்கினோமானா அதுக்கு அடுத்தது இந்த வீரராகவனுடைய கோவிலேயே பெரிய சந்நிதின்னு சொல்லக்கூடிய சுவாமி வேதாந்த தேசிகனுடைய சந்நிதி. சுவாமி தேசிகன் அங்க எப்படி இருப்பார் அப்படின்னா, சந்நிதி பெரிய தர்பார் போல பெரிய மண்டபம் போல இருக்கும். அந்த காலத்துல ராஜாவினுடைய அரண்மனை எல்லாம் இப்படிதான் இருந்ததோன்னு சொல்லக்கூடியபடி பெரிய மண்டபமா இருக்கும் சுவாமியுடைய சன்னதி. ஒரு 15-20 படி ஏறினோமானா 2 பக்கம் ஆச்சரியமா 2 கல் யானைகள் இருக்கும், யானை சிற்பங்கள். அந்த யானை மேல சின்ன வயசுல குழந்தைகள்லாம் ஏறி உட்கார்ந்துட்டு விளையாடும். அப்பேற்பட்ட உசந்த யானை பொம்மைகள். அது ரெண்டும் நிஜமாவே 2 யானைகள் சுவாமிக்கு 2 பக்கம் நிக்கிறா போல இருக்கும். அதுக்கும் மேல ஏறினோமானா ஒரு 3 படி ஏறி போறா போல இன்னொரு மேட்ல சுவாமி தேசிகன் எழுந்தருளி இருக்கார். சுவாமி தேசிகன் மூலவர் எப்படி இருப்பாருன்னா, அவதார ஸ்தலமான தூப்புள்ள சுவாமி தேசிகன் உற்சவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி இருப்பார் மூலவர். தூப்புள்ள இருக்கக்கூடிய உற்சவர் அப்படியே மூலவரா மாத்தினா அவர் தான் திருவள்ளூர் சுவாமி தேசிகன். அவருக்கு முன்னாலே இருக்கக்கூடிய உற்சவர் சுவாமி தேசிகன் திருவகீந்திரபுரம் உற்சவர் சுவாமி தேசிகனை போல எழுந்தருளி இருப்பார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே அந்த உற்சவருக்கு ஸ்வர்ணத்திலே சிம்மாசனம் எல்லாம் பண்ணி சமர்ப்பித்து கவிதார்க்கிக சிம்மம் என்பதற்கு போல சிம்மாசனத்திலே சுவாமி அமர்ந்து கொண்டிருக்கிறார். மூலவரா இருக்கக்கூடிய சுவாமி தேசிகனுடைய திருமேனி அழகு அப்படியே பார்த்துட்டே பிராணனை விட்டுடலாம் போல இருக்கும். அப்படி இருப்பார் சுவாமி, அப்படி இருப்பார். தூப்புள் தேசிகன் அப்படியே மூலவரா மாத்திட்டா எப்படி இருப்பாரோ அப்படியே இருப்பார். அது என்ன விசேஷம் தெரியுமா? அந்த ஊர்ல எல்லா சன்னதியை விட சுவாமி தேசிகன் சன்னதி ஒரு படி மேல இருக்கும். அங்க அத்தனை ஏற்றம் ஆச்சாரியனுக்கு. பெரியவா சொல்றா, பெருமாள் ராகவன் படுத்துட்டு இருக்காரு, அந்த ஆஸ்தானத்துக்கு சமானமா சுவாமி உட்கார்ந்து இருக்கிற ஆஸ்தானம் இருக்கும்னு சொல்றான். அத்தனை தூரம் பெருமாளுக்கு ஆச்சாரியன் சமம் என்பதை கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு ஏற்றமாக அந்த சன்னதியை நிர்மாணம் பண்றான்னு பழைய பெரியவாளுடைய அபிமானம். அப்பேற்பட்டதான சந்நிதி. அங்கே சுவாமி தேசிகனுக்கு 10 நாள் திருநட்சத்திர உற்சவம், மாசம் சிரவணத்துக்கு கோஷ்டி, இதெல்லாம் நடக்கும். அது போக தவண உற்சவம், பங்குனி உத்திர உற்சவம், நவராத்திரி உற்சவம், அந்த மாதிரி விசேஷமா பெருமாளும் தாயாரும் சேர்த்தியா எழுந்தருளி நடக்கிற உற்சவங்கள் எல்லாம் சுவாமி சன்னதியில தான் நடக்கும். சுவாமி தேசிகன் தானே சொன்னார், தம்பதி தெய்வத்தம் நகான்னுட்டு பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்தே நமக்கு தெய்வம்னு காட்டி கொடுத்தவர் அவர் தானே. அதனால பெருமாளையும் பிராட்டியும் சேர்ந்தே சேவிக்கணும்னு அவர் ஆசைப்படுறார், உபதேசம் பண்றார். அதனால பெருமாளும் தாயாரும் சேர்ந்து நடக்கிற எல்லா உற்சவங்களும் சுவாமி தேசிகன் சன்னதியில தான் நடக்கும். அது சுவாமி தேசிகனுக்கு ஒரு விசேஷம்.
மத்த ஆழ்வாராச்சாரியால் சன்னதிக்கெல்லாம் பெருமாளும் தாயாரும் அன்னைக்கு ஒரு நாள் தான் எழுந்தருள்வா. என்னைக்கு? இப்ப நம்ம ஆழ்வார் சன்னதிக்கு வைகாசி விசாகத்துக்கு மட்டும்தான், ராமானுஜர் சன்னதிக்கு சித்திர திருவாதிரைக்கு மட்டும்தான், திருக்கச்சி நம்பிகள் சன்னதிக்கு மாசி மிருக சீர்ஷத்துக்கு மட்டும்தான். ஆனா சுவாமி தேசிகன் சன்னதிக்கு புரட்டாசி சிரவணம் மட்டும் இல்லாமல் இப்படி நவராத்திரி உற்சவம் 9 நாள், தவண உற்சவம் 3 நாள் அப்படின்னு பல உற்சவங்கள் பெருமாளும் தாயாரும் சேர்ந்து நடக்கக்கூடிய உற்சவங்கள். இப்ப மத்த ஆழ்வாராச்சாரியன் சன்னதிக்கெல்லாம் பெருமாள் மட்டும் எழுவார். ஒருவேளை அன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருந்தா தாயார் சேர்ந்து போவா, இல்லைன்னா பெருமாள் உபயநாச்சிமார் மட்டும்தான். ஆனா யாருக்கும் இல்லாத ஒரு ஏற்றம், இத்தனை முறை திவ்ய தம்பதிகளை ஒன்னா சேவிச்சு உற்சவம் பண்ணி அவளுடைய அனுகிரகத்தை வாங்கிக் கொள்வது சுவாமி தேசிகனுக்கு உண்டு. அப்பேற்பட்ட சுவாமி தேசிகனை சேவிச்சுட்டு இறங்கி வந்தோமானா, சுவாமி தேசிகனுக்கு அடுத்தபடி சுவாமி நம்மாழ்வாருடைய சந்நிதி. நம்மாழ்வார் ஆச்சரியமா சின்ன குழந்தை போல மலர்ந்த திருமுக மண்டலத்தோட, நம்மாழ்வாருக்கு நிறைய பேர் உண்டு. அதுல குழந்தை முனின்னு ஒரு பேர் உண்டு. பிறந்த குழந்தையில இருந்தே ரிஷியாட்டம் இருந்துட்டு இருக்கார். 36 வயசுன்னா யாரும் நம்ப மாட்டா. சின்ன குழந்தை அப்படியே முனிவர் வேஷம் போட்டு இருக்கிறாப்புல அத்தனை கியூட்டா அழகா இருக்காரு நம்மாழ்வார்னு தான் சொல்லுவா. அதனால குழந்தை முனின்னு பேரு. அந்த குழந்தை முனின்ற பெயரை இந்த நம்மாழ்வாரை பார்த்துதான் அவருக்கு வச்சாலோன்னு சொல்லும்படியா ஒரு குழந்தை போல இருக்கக்கூடிய மழமழான்னு இருக்கக்கூடிய உற்சவர் நம்மாழ்வார். அவரை சேவிச்சுக்கிறோம். சேவிச்சுட்டு அவருக்கு பக்கத்துல அப்படியே பிரதட்சணமா வந்தோமானா, சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் நாச்சியார் சந்நிதி. ஆண்டாள் மூலவர் உற்சவர் 2 பேருமே நல்ல அழகு. மூலவருக்கு என்ன விசேஷம்னா, ஆண்டாளுடைய திருமேனி நிஜமா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு விலட்சணமான திருமேனி மூலவருடையது. ஆண்டாள் அப்படின்னா பெண்ணுக்குரிய இலக்கணங்களோட நல்ல திருமேனி வளமாக இருக்கக்கூடிய திருமேனி அழகின்னு சொல்லுவோம் இல்லையோ. ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னா ஒரு பெண் அழகா இருக்கணும்னா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கக்கூடிய நல்ல திருமேனி லட்சணம் உடையவள்னு சொல்லுவோமோ இல்லையோ, அந்த லட்சணத்தை அப்படியே சேவிக்கலாம் மூலவரண்ட. உற்சவரும் சிவல்லிபுத்தூர் ஆண்டாளை போல ஆச்சரியமா இருக்கக்கூடியவள். ஆனா அவளை விட கொஞ்சம் ஒல்லி, கொஞ்சம் ஒசரம், ஆனா ரொம்ப அழகா இருப்பா தாயார். அந்த ஆண்டாள் சந்நிதி. ஆண்டாள் சன்னதிக்கு பக்கத்திலே விஸ்வரூபத்துக்கு எழுந்துருள பண்ணக்கூடிய பசுக்களை எல்லாம் பராமரிக்கக்கூடிய சின்ன கோசாலை. ஊருக்கு வெளியில கோவில்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல பெரிய கோசாலை இருக்கு, அது வேற. விஸ்வரூப பசு, பெருமாளுக்கு பால் தரக்கூடிய பசுக்கள், அந்த மாதிரி ஒரு 5-6 பசுவை பராமரிக்கிறதுக்காக சின்ன ஒரு கோசாலை ஆண்டாள் சன்னதி பக்கத்துல. அதை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தோமானா, பெருமாள் சன்னதிக்கு ஒட்டினது போல ஒரு சின்ன 4 கால் மண்டபம், அதுக்கு பெருமாள் திருவடி மண்டபம்னு பெயர். சின்ன 4 கால் மண்டபம், மேல ஒரு விமானம் போல சின்ன கோபுரம் இருக்கும். அந்த மண்டபத்துக்கு நடுவே ஒரு பெரிய பாறை. அந்த பாறாங்கல்ல பெருமாளுடைய 2 திருவடிகளை செதுக்கி வச்சிருப்பா. அது என்ன விசேஷம்னா, உள்ள படுத்துட்டு இருக்கிற வைத்திய வீரராக அவனுடைய திருவடிகளுக்கு நேரே இருக்கும் இந்த திருவடி மண்டபம். பெருமாளுடைய பாதங்களுக்கு நேரே இருக்கும் இந்த பாதம். ஸ்ரீரங்கத்துல கூட இந்த மாதிரி சேவிக்கலாம். பெரிய பெருமாள் திருவடிக்கு நேரே ஒரு பிராகாரத்திலையும் 2 திருவடிகள் சின்ன சின்ன மண்டபத்துல இருந்துட்டு இருக்கும். அப்படி அந்த மாதிரி ராகவனுடைய திருவடிக்கு நேரே திருவடி இங்கே. அங்கே நம்ம என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கோ அதெல்லாம் தீர்ந்து போயிடணும்னு பிரார்த்திச்சுண்டு கல் உப்பையும் மிளகையும் சமர்ப்பிச்சு பிரார்த்தனை பண்ணிப்பா. குளத்துல வெல்லம் பால் கரைக்கிறோம். கல் உப்பம் மிளகும் கையில எடுத்துட்டு போய் என்ன வேண்டுதலோ என்ன கோரிக்கையோ அதை மனசுல நினைச்சுண்டு கையில கொஞ்சம் உப்பையும் மிளகையும் சேர்த்து எடுத்துட்டு அதை கையில வச்சுட்டு அப்படி மனசுல உருகி பிரார்த்திச்சுண்டு பெருமாளை நினைச்சுட்டு அந்த திருவடிகளை சமர்ப்பிக்கிறது, அந்த திருவடிகளை சேர்க்கிறது. சேர்த்தா என்ன கஷ்டம்னு பிரார்த்திச்சுண்டாலும் அது நிறைவேறுறது அப்படின்னு சொல்லி வழக்கம். குறிப்பா மறு வருது பாருங்க, மனுஷாளுக்கு உடம்புல மறு எல்லாம் வந்து கொடுத்தோம்னா திருவள்ளூர் பெருமாள் திருவடியில உப்பு மிளகு வாங்கி சேர்க்கிறேன் அப்படின்னு பிரார்த்திச்சுப்பா. அந்த உப்பு மிளகு சமர்ப்பிச்சா அந்த மறு உதிர்ந்து போறது அப்படின்னு ஒரு நம்பிக்கை காலகாலமா இருந்துட்டு வருது அந்த சந்நிதி. அதை தாண்டி வந்தோமானா ஆச்சரியமா திருக்கச்சி நம்பிகளுடைய சந்நிதி. திருக்கச்சி நம்பிகள் மூலவர் அமர்ந்த திருக்கோலத்திலே இருக்கிறார், உற்சவர் நின்ற திருக்கோலத்திலே இருக்கிறார். உற்சவரை விட மூலவர் ரொம்ப விலட்சணமா இருப்பார். அவருக்கு அடுத்த சந்நிதி சுவாமி எம்பெருமானார்னு சொல்லக்கூடிய ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சந்நிதி. ஆச்சரியமான அழகோடு கூட ராமானுஜர் மூலவரும் உற்சவரும் எழுந்தருள் இருக்கக்கூடிய சந்நிதி. ராமானுஜர் சன்னதி செவத்துல ராமானுஜருடைய சரித்திரங்களை எல்லாம் ஆர்ட் மாதிரி வரைஞ்சி மாட்டியிருக்கா, அதையும் சேவிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது யாகசாலை. பிரம்மோற்சவ காலங்களிலே பவித்ரோற்சவ சமயங்களிலே பெருமாளுக்கு ஹோமங்கள்லாம் நடக்கக்கூடியதான யாகசாலை. அந்த யாகசாலையில லட்சுமி நாராயண பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். சமீப காலமா அங்க எழுந்தருளிதான் பெருமாளுக்கு திருமஞ்சனங்கள்லாம் நடக்கிறது. அந்த யாகசாலை லட்சுமி நாராயண பெருமாளை சேவிச்சுட்டோமானா அவருக்கு அடுத்த சன்னதி பரிவட்டரைன்னு பெயர். பெருமாள் தாயாருடைய வஸ்திரங்கள் எல்லாம் துவச்சு உலர்த்தி பாதுகாக்கப்படக்கூடிய இடம். அங்கதான் பெருமாளுடைய வஸ்திரங்கள்லாம் இருக்கும். அந்த பரிவட்டரைக்கு அடுத்தது நம்முடைய கூட்டஸ்தரான விஸ்வக்சேனர் சேனை முதலியார் சந்நிதி.
அவரை சேவிச்சுட்டோமானா அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது கண்ணாடி அறை. பிரம்மோற்சவம் 2 பிரம்மோற்சவம் 20 நாளும் பெருமாள் இங்கதான் தங்கி இருப்பார். ஒரு அமாவாசைக்கும் பெருமாள் இங்கதான் இருப்பார். பல்லவ உற்சவம்னு சொல்லக்கூடிய உற்சவம் 5 நாள் இங்கதான் நடக்கும். அந்த மாதிரி பல நாள்கள் பெருமாள் தங்கி அலங்கரிக்கக்கூடியதான ஆச்சரியமான கண்ணாடி அறை இஞ்சிமேடு ஸ்ரீமத் அழகியசிங்கராலே நிர்மாணம் பண்ணப்பட்ட கண்ணாடி அறை. இதுதான் கோவில். ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டோம், திரும்ப கொடிமரத்துக்கு முன்னால வரோம். வந்து ஒரு 3 படி ஏறினா பெருமாள் சன்னதி வரது. 3 படி ஏறி போனா நமக்கு வலது பக்கத்திலே ஆச்சரியமா கருடன் சன்னதி. இங்கே கருடன் ஒரு விலட்சணமான திருமேனி. பெரும்பாலும் கருடன் எல்லா ஊர்லயும் சின்ன திருமேனியா தான் இருப்பா. தேவப்பெருமாள் சன்னதியிலேயே கூட சின்ன திருமேனி தான், திருமலையில கூட சின்ன திருமேனி தான். ஆனா இங்க அவாளெல்லாம் காட்டிலும் இன்னும் பெரிய திருமேனி. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலே இவருக்கு ஸ்வர்ண கவச்சம் சாத்தியிருக்கா. சுபர்ணோ அப்படின்னு சொன்னது போல ஸ்வர்ணத்திலேயான சிறகுகளை உடையவன், ஸ்வர்ண நிலத்திலே மின்னக்கூடியவன் சொல்றது போல அப்படி சுபர்ணனா ஸ்வர்ணமயமான திருமேனி உடையவனா பொன்மேனி கண்டேன்னு சொல்றது போல கருடன் தகதகான்னு மின்றார். அவரை கவச்சம் இல்லாம சேவித்தாலும் அத்தனை அழகா இருப்பார். ஆச்சரியமா ஒரு திருவடியை மடக்கி ஊனிண்டு பெருமாளை கையை கூப்பிண்டு நாகாபரணங்களோட கூட திகழக்கூடிய தீக்ஷண்யமான கருடன். உற்சவர் கருடன் நின்ன திருக்கோலத்துல கையை கூப்பிட்டு இருப்பார். அவரை சேவிச்சுட்டு நுழைஞ்சோமானா பெருமாள் சன்னதி வர்றது. துவாரபாலகா ஜெய விஜயா 2 பக்கம் நிக்கிறா. அவளை சேவிச்சு அனுமதி வாங்கிக்கிறோம். அவளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சவத்துல கல்வெட்டு. அந்த கல்வெட்டுல திருமங்கை ஆழ்வாருடைய 10 பாசுரங்கள், திருமழிசை ஆழ்வாருடைய ஒரு பாசுரம். இன்னொரு பக்கம் கிங்குருகேச சுப்பிரபாத்தம், சுவாமி தேசிகன் பண்ணின கிங்குருகேச ஸ்துதி, வடலூர் ராமலிங்க வள்ளலார் பண்ணின போற்றி திருப்பஞ்சகத்தெல்லாம் கல்வெட்டா வச்சிருக்கா. துவாரபாலகால சேவிச்சுட்டு அவ அனுமதி வாங்கிட்டு உள்ள போனோமானா நேர பெருமாள் சந்நிதி. பெருமாள் கர்ப்ப கிரகத்திலே ஒரு மேட்டிலே ஒரு திண்ணையிலே வைத்திய வீரராகவனா படுத்துட்டு இருக்கார். பெருமாளுடைய போட்டோவெல்லாம் ஷேர் பண்றேன் அடியேன். பெருமாளை நன்னா அனுபவிச்சு சேவிக்கணும். பெருமாளுடைய திருமேனி வர்ணனை எல்லாம் முதல் உபன்யாசத்திலே சொல்லிட்டேன். பெருமாளை சேவிச்சுட்டு அப்படி பெருமாள் சன்னதி உள்ளேயே ஒரு பிராகாரம் உண்டு. அந்த பிராகாரத்துல வந்தோமானா அனந்தாழ்வானுக்கு சின்னதா ஒரு சந்நிதி, லக்ஷ்மி நரசிம்மனுக்கு ஒரு சந்நிதி. அந்த மூலவரை காட்டிலும் உற்சவர் லட்சுமி நரசிம்மன் அப்படியே நேர லட்சுமி நரசிம்மனை சேவிக்கிற மாதிரியே இருப்பார். குறிப்பா பெருமாளுடைய மீச தாடி அந்த பிடரி மயிர்கள்லாம் அப்படியே நேர பாக்குறது போலயே இருக்கும். அத்தனை ஆச்சரியமா இருப்பார் லட்சுமி நரசிம்மன். அவரை சேவிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே பிராகாரத்துல போனோமானா சக்கரத்தாழ்வார் சந்நிதி. முன்னாலே சுதர்சனர், பின்னாலே யோக நரசிம்மர்னு கண்ணாடியில சேவிக்கும்படியா சக்கரத்தாழ்வார் சந்நிதி. அவரையும் சேவிச்சுட்டு அப்படியே பிரதட்சிணமா வரும். வந்தோமானா பெருமாள் சன்னதியில இருந்து வெளியில வரும். தாயார் சன்னதி மற்ற பிராகாரம் எல்லாம் சேவிச்சு எடுத்து. இதுதான் இந்த சன்னதியினுடைய வர்ணனை, இந்த சன்னதியினுடைய ஒரு அனுபவம். இன்னும் ஒரு உபன்யாசம் பண்ணினா மற்ற உற்சவங்கள் வைபவங்கள் அதெல்லாம் முடிஞ்சு போறது. அதையெல்லாம் அடுத்த வாரம் பார்க்கலான்னு பிரார்த்திச்சுண்டு இந்த எம்பெருமானை கூடிய சீக்கிரம் சேவிச்சு அவனுடைய அனுகிரகத்தை எல்லாரும் வாங்கணும்னு பெருமாளிடத்திலே பிரார்த்திச்சுண்டு அமைகிறேன். ஸ்ரீ பூமிலாலித பதம் ஸ்ரிதசேஷதல்பம் கல்பாந்தயோக்ய புவனாவன யோக நித்ரம் ஸ்ரீசாலிஹோத்திர சிரசா திருதஹஸ்த பத்மம் ஸ்ரீ வீர ராகவ விபும் ஸ்ரயதாம் மனோமே.